கிட்டத்தட்ட ஏகாந்தமா பேசிட்டு வந்துட்டு ஒரு மணி நேரம் உபன்யாசம் பண்ண சொல்லி பெரியவாளே உட்காந்து கேட்பான். அப்பேற்பட்ட அனுப்புற பாத்திரமாவா வந்தனம் பண்ணிக்கிறா. வந்தனம் பண்ணிட்டு என்ன வேணும், எதுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்கிறா. பெரியவா இந்த மாதிரி ஏதோ மனசுல திடீர்னு தோணிட்டு திருப்பதி போலான்னு நினைச்சுன்னு வந்திருக்கேன். பெரியவா எதுக்கு திருப்பதி போற? திருப்பதி இந்த கல்யாணம் பண்ணிருக்க தாயாருக்கு அதுக்காக போலான்னு நினைச்சுட்டு இருக்கேன். மனசுல ரொம்ப தோணிட்டு அதுக்கு முன்னால பெரியவா அனுகிரகம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், உத்தரவு வேணும், அதுக்காக தான் திருப்பதி போலாம். பெரியவா ஒரு 5 நிமிஷம் மௌனமா இருந்துட்டு முதல்ல பத்மாவதி பரிணயம் பண்ணி வை அப்படின்னு சொல்லப்படுறான். இதற்கு ஒன்றும் புரியல. 10 நிமிஷம் கழிச்சு பிசாம அப்படியே இருந்துட்டு ஒரு பாட்டு கிளம்பி போயிடுறார். ஒரு 2 மாசம் 1.5 மாசம் கழிச்சு இந்த ராமசுவாமி சொன்னேனே, அவர் ஜம்முன்னு பெரியவாளுக்கு பத்திரிகை தேங்காய் பழ இத்தியாதிகள்லாம் கொண்டு வச்சு வந்தனம் பண்றாரு. ஒரே குஷி. அவர் ஆடுறாரு மேலையும் கீழையும். பெரியவானுபுரத்துல என் பொண்ணு கல்யாணம் நிச்சயம் எடுத்து ஜம்முன்னு நடக்க போகுது. அண்ணா கேஸை விட்ரா பண்ணிட்டா, அந்த தென்னந்தோப்பை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டா, அண்ணாவே பணம் எல்லாம் போட்டு 2 பொண்ணுகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறா, அண்ணா மாதிரி உலகத்துல உண்டோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரியவாட்ட ஸ்துதி. பெரியவா அழகா சிரிச்சுட்டு அந்த பத்திரிகையில அக்ஷத குங்க பிரசாதத்தை கொடுத்து அனுகிரகம் பண்ணி அனுப்பிச்சிட்டா. இதே மாதிரி வெளியில போகும்போது மடத்து பால் வச்சுட்டேன். எட்டாவது மடத்து பால் வந்த உடனே பெரியவாளை கேட்கிறா. அந்த மடத்து பால் என்ன கேட்கிறான்னா, பாலு என்ன கேட்கிறார், என்ன எதுக்கு கல்யாணம் நிச்சயம் எடுத்தோ அப்படின்னு அவர் கேட்கிறார். ஆமா ஆமா நிச்சயம் எடுத்துட்டா, உனக்கும் பத்திரிகை அவசியம் வரணும், நீ வந்தா அண்ணா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படிங்கிற. பத்திரிகை பிரிச்சு பாக்குறார். இன்னாருடைய தௌஹித்ரியம், இன்னாருடைய புத்திரமான பத்மாவதிக்கு திருமணம் செய்திருப்பதாய் காஞ்சி பெரியவாளுடைய அனுகிரகத்துடன் நடக்கிறதுன்னு போட்டு கூட வேணும் நமஸ்காரம் மார்கபந்து சாஸ்திரிகள் அப்படின்னு பத்திரிகையில இவர் அவர் பாட்டு சொன்னார். பாலுக்கு பத்திரிகை கொடுத்தா அவர் கிளம்பி போயிட்டார். இவர் மெதுவா யோசிச்சு பாக்குறார். அன்னைக்கு பெரியவா பத்மாவதி பரிணயம் பண்ணிவேன்னு அவகிட்ட சொல்லி அனுப்பிச்சாலே, பெரியவாளுக்கு எப்படி தெரியும் அவ பொண்ணு பத்மாவதி தான்? அவ பொண்ணு பேர் பத்மாவதினு அவளுக்கு எப்படி தெரியும்? அப்ப அங்க திருப்பதியில இருக்கிற அந்த தாயார் வேற, இந்த பத்மாவதி வேற இல்ல. ரெண்டுக்கும் முதல்ல இந்த பத்மாவதி கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னாலோ, அதனாலதான் பெரியவா சொன்னது அவ சூக்ஷ்மமா புரிஞ்சுட்டு உடனே ஓடி போய் அது பண்ணி வச்சாலோ. இவா குடும்பத்துல பத்மாவதி இருக்கான்னு பெரியவாட்ட யாரும் சொல்லல. பெரியவாக்கிட்டையும் அவ ராமசுவாமி வந்தனம் பண்ணிக்கும் போது 2 பொண்ணும் கல்யாணம் ஆகணும் தான் சொன்னாங்க. என் பொண்ணு பேர் பத்மாவதி, இன்னொரு பேர் கிருஷ்ணாவதிங்களா, அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. சொல்லுறேன், அவ பிரத்யக்ஷ பரமேஸ்வரன் ஞானி. அந்த அண்ணா தம்பிக்குள்ள இருக்கிற மனஸ்தாபத்தை அண்ணாக்கிட்டையும் சொல்லல, தம்பிக்கிட்டையும் சொல்லல, காரியத்தையும் நடத்தி வச்சுட்டான். அவ நினைச்சான்னா லோகத்துல எந்த மாதிரி விஷயத்தை வேணாலும் சாதிக்கலாம், எதை வேணும்னாலும் நடத்தி கொடுக்கலாம். அப்பேற்பட்ட பரமேஸ்வரர். இன்னொரு விஷயம் இன்னைக்கு சொல்லணும்னு மனசுல தோன்றது என்னன்னா, ஒருத்தர் வரார், அவருக்கு 2 பிள்ளைகள் 3 பொண்கள் அழைச்சிட்டு எல்லாம் குழந்தைகள் எல்லாம் அழைச்சிட்டு தரிசனத்துக்கு வருவா. ரெகுலரா வரக்கூடியவா. ஆனா அவருக்கு ஒரு பழக்கம், வந்தா சும்மா ஏதோ பார்த்தோம் தரிசனம் பண்ணோம் போனோம்லாம் இருக்க மாட்டார். குறைஞ்சபட்சம் 2-3 நாளாவது பெரியவா கூட இருந்து அவ கூட கைங்கரியம் பண்ணி அவளை பூர்ணமா எல்லா விதமான தரிசனங்களையும் பண்ணதுக்கு அப்புறம் தான் மனசுல ஒரு ஆத்மத்துக்கு வந்த உத்தரவு வாங்கிட்டு கிளம்புவார். அன்னைக்கு வரார், அதே மாதிரி தங்கி இருக்கார். பெரியவாட்டு கொஞ்சம் விஸ்ராந்தியா இருக்கிற நேரமா பார்த்து பெரியவாட்டு குழந்தை எல்லாம் வந்தனம் பண்றார். வந்தனம் பண்ணி சொல்றார், இந்த பையனுக்கு வயசா எடுத்து உபநயனம் பண்ணி வைக்கணும், ஆனா எனக்கு கோத்திரம் தெரியல அப்படிங்கிறார். அவர் பிள்ளைய கூட்டின்னு உபநயனம் பண்ணி வைக்கணும், கோத்திரம் தெரியலங்கிறா. பெரியவா கேட்கிறா, என்ன இப்படி சொல்ற அப்படிங்கிறா. கண்ணை கத்துறார். உங்க பையன் தானே அது எப்படி கோத்திரம்? இல்ல நான் எந்த கிராமத்துல இருந்தோ அது பக்கத்துல ஏதோ கிராமத்துல இவன் பிறக்கும் போதே இவ தாயாரும் தாப்பனாரும் சிவலோக்கி ஆயிட்டா. இவளுடைய கோத்திரம் தெரியாது, சூத்திரம் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. அக்ரஹாரத்துல இருந்த பையன்னு தெரியும். நான் ஏதோ எடுத்துட்டு வளர்த்தினேன்னா. பெரியவா உடனே இந்த மாதிரி பெரியவா சொல்றா, திரும்பி ரிப்ளை, இந்த மாதிரி ஒரு உச்சிதமான உச்சஸ்தாயி புத்தி யாருக்கு வரும்? இப்பேற்பட்ட ஒரு எண்ணம் எவனுக்குடா வரும்? உனக்கு பெரியவா கேட்கிறா, கண்ணனை உனக்கு எனக்கும் வருமா? நமக்கெல்லாம் வராது ஊராம்பிள்ளை எடுத்து வளர்க்கறதுக்கு. இப்பேற்பட்ட ஒரு பாவனை வந்திருக்கு, இதுவே காமாட்சியோட அனுப்புறோம் தான் அப்படின்னுட்டு ஒன்னும் தப்பு இல்ல, சௌக்கியமா பண்ணி வையே. இது பெரிய பெரிய வேலைலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சூத்திரம் தெரியாதவாளுக்கு கோத்திரம் தெரியாதவாளுக்கு காஷ்யப கோத்திரமும், சூத்திரம் தெரியாதவாளுக்கு போதாயன சூத்திரமும் தான். அதனால அதை வச்சு பண்ணி வைன்னு தெரியுவா. அப்பேற்பட்ட பரமேஸ்வரன், அதாவது ஒரு பிள்ளைய எடுத்து அவர் வளர்க்கிறாருங்கிறத அது அவருக்கு முன்னால எவ்வளவு அழகா அந்த பிரிவா அதுக்கு அனுகிரகம் கொடுத்து, நீ வச்சுட்டு இருக்கிற புள்ள உனக்கு கைங்கரியம் பண்ணுவான் அதையும் சொல்லி இந்த புனலை போட்டு வையும் சொல்லிட்டு, இனிமேல் இது அனாத பிள்ளைன்னு நினைக்காது, உன் புள்ள மாதிரியே நினைச்சுக்கோன்னு வேற பெரியவா உத்தரவு பண்ணோம்.
அந்த கருணை, அந்த ஒரு பாவனை, அந்த ஒரு மனசுல இருந்து வரக்கூடிய அந்த அனுகிரகம்ங்கிறது எல்லாம் நிறைய ஜென்மா எடுத்திருக்கோம். நிறைய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 54 எத்தனையோ லட்சம் பேர் இருக்கா, இங்க 10 பேர் தான் வரான்னா அவளுக்கு தான் அவளுடைய அனுகிரகம் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கணும். இல்ல வெளியில இருக்கிறவளுக்குலாம் பரிபூர்ண அனுகிரகம் இருக்கு, வந்திருக்கிறவளுக்கு குறைச்சல் அனுகிரகம், இன்னும் நிறைய அனுகிரகம் வேணுங்கிறதுக்காக வந்துட்டு இருக்கா. வெளியில யாரெல்லாம் வரலையும் அது இந்த மாதிரி எடுத்துக்கலாமே. எதையும் ஒண்ணுமே பாசிட்டிவா எடுத்துக்கணும்னா எனக்கு மாமி நேற்று ராத்திரி வந்து எதா இருந்தாலும் பாசிட்டிவா எடுத்துக்கணும். பெரியவாளே நெகட்டிவாவே நினைக்கப்படாதுன்னா அது சத்தியமான வார்த்தை. மனுஷ ஜென்மான்னு ஒண்ணு இருக்க, நெகட்டிவ் நிறைய திங்க் பண்ண வருது. ஆனா இந்த நெகட்டிவ்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் அந்த பாசிட்டிவ்ங்கிறதோட பவரே தெரியாது. இன்னைக்கு எத்தனையோ லோகத்துல ஆச்சாரியாள்றவரா இருக்கா, போறா, இருக்கா, வா சித்தியாரா, வா சமாதியானா எல்லாத்தையும் பார்க்கும்போது அதெல்லாம் ஒரு நெகட்டிவ் எனர்ஜின்னு நான் மத்தமான சொல்ல நான் யாருக்கும் சொல்றத தப்பா எடுத்துக்காங்க யாரும். அதெல்லாம் நெகட்டிவ்னு நான் நினைச்சிருக்கிறதுனால்தான் எல்லாத்துக்கும் மேல பாசிட்டிவா இருக்கிற என்னுடைய பரமேஸ்வரன் பெரியவாளுடைய அருமை எனக்கு தெரியறதோ அப்படிங்கிறதும் நினைச்சு. அதனால நெகட்டிவனுடைய வலுவும் அதனுடைய தெம்பும் தெரிஞ்சாதான் அதை அனுபவிக்கிறவனுக்கு தான் அந்த பாசிட்டிவ்ங்கிற அந்த எனர்ஜியோட மகத்துவம் தெரியும். அது மாதிரி சூரியனை பத்தி தெரியணும்னா இருட்டுல இருக்கிறவன் தான் வெளிச்சனோட அனுமதி தெரியும். இருட்டையே பார்க்காதவனுக்கு 24 நாளும் பாசிட்டிவ்லயே இருக்கிறவனுக்கு நெகட்டிவோட அனுபவம் எங்க தெரியும். அது மாதிரி யாரெல்லாம் வரலையோ அவளுக்கெல்லாம் சுவாமி சந்திரமௌலீஸ்வரர் அனுக்கிறோம், பரமேஸ்வரன் பெரியவாளுடைய அனுக்கிறோம் பரிபூர்ணமா இருக்கு போல இருக்கு. அதனால அவள்லாம் அந்த சமுத்திரத்துல முழுகி எழுந்துட்டா. நம்மளாம் இன்னும் முழுகலையே, நமக்கெல்லாம் அனுப்புறோம் போறல. அதனால உட்காந்துருக்கோம். ஏதாவது சுவாமியில் ஏதாவது சொன்னாருன்னா பெரியவாளை பத்தி அந்த ஒரு 15-20 நிமிஷமாவது காதல் ஏதாவது கட்டுன்னு போவோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்துட்டு. அது மாதிரி பெரியவா அதனால யாருக்கு இந்த மாதிரி வரவாளுக்கெல்லாம் மனசுல என்னென்ன பிரார்த்தனைகள் வஸ்துக்கள் இருக்கோ அதெல்லாம் அனுகிரகம் பண்ணி பெரியவா பரிபூர்ணமா அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. ஏன் அனுகிரகம் பண்றா, எதுக்காக அனுகிரகம் பண்றா, எப்படி அனுகிரகம் பண்ணுவா, அவ அனுகிரகத்தையே விசித்திரமா எடுத்துக்கும். விசித்திரமா இருக்கும், சம்பந்தம் இல்லாத இருக்கும். அந்த இடத்துல வந்து அனுகிரகம் பண்ணுவா. ஒன்றும் விஷயமே இல்லாம இருக்கும், அந்த இடத்துல வந்து அனுகிரகம் பண்ணுவா. இன்னும் ஒரே ஒரு சமாச்சாரத்தை மாத்திரம் இப்ப முந்தானத்து நடந்த ஒரு விஷயத்த சொல்லி நான் பூர்த்தி பண்றேன். இன்னைக்கு அது என்ன நடந்த இன்சிடென்ட். நம்ம இங்க இருக்கோம், சாத்துர்மாசி எங்களுக்கு இங்க நடந்துட்டு இருக்கு. எங்க ஊர்ல மடத்துல யாரு பாத்துக்கிறானோ அவன் பேர் அஜித் பாண்டேன்னு பேரு. அவனுக்கு 1 வயசு 5 மாசம் குழந்தை, 1.5 வயசு கூட ஆகல. அந்த குழந்தைக்கு மொட்டை அடிச்சது திருப்பதி, காது குத்தினது ஜெகத்குரு சம்மேளனம், மொட்டை அடிச்சு காது குத்தி முதல்ல நமஸ்காரம் பண்ணது பெரியவாதிஷ்டானம். அதுக்கு அது யாரையாவது பார்த்து ஜெய் அப்படின்னு சொல்லுன்னா உம்மாச்சி தாத்தான்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எனக்கு உம்மாச்சி தாத்தா எங்க அப்படின்னா நேர பெரியவா பக்கம் திரும்பவும் ஜெயின்னு கத்தும். அந்த குழந்தைக்கு 3 நாள் முன்னால கண்டினியூஸா 42 தடவை வைத்தாலி ஆகி ரொம்ப சீரியஸ் ஆகி நிக்கவே முடியாம அது ரொம்ப அவஸ்தப்பட்டு அதை தூக்கிட்டு போய் நம்ம மடத்துல இருந்து பிலாஸ்பூர் அந்த சிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கு, அது கிட்டத்தட்ட 25-30 கிலோமீட்டர் தூரம், தூக்கிட்டு போய் அட்மிட் பண்ணி அதுக்கு பாட்டில் மேல பாட்டில் ஏற்றி அவ ரொம்ப அவஸ்தப்பட்டு இதெல்லாம் தகவல் எனக்கு சொன்னாங்க. பெரியவாட்ட பிரார்த்தனை பண்றப்பா அப்படின்னு. பெரியவாட்ட பிரார்த்தனை பண்றேன் அப்படின்னு கார்த்தால 11 மணிக்கு பூஜையில ஏதோ மனசுல வந்ததே, குழந்தை தானே, குழந்தையும் தெய்வம் ஒன்னாச்சு. அந்த குழந்தை பிறந்ததே புது பெரியவா அங்க நம்ம மடத்துக்கு வந்து எந்த ரூம்ல இருந்தாலோ அந்த ரூம்குள்ளதான் அந்த குழந்தையே பிறந்தது. எந்த ரூம்ல பெரியவா பிக்ஷை பண்ணாலோ எந்த ரூம்ல தங்கி இருந்தாலோ அந்த ரூம்ல தான் அந்த குழந்தை பிறந்தது. அதனால அந்த குழந்தைக்கு எப்பேற்பட்ட பெரியவா வம்சா அனுகிரகம் இருக்கு, அந்த பீட்டாதிபதி இவ்வளவு பெரியவாட்ட பிரார்த்தனை பண்ணிட்டேன். 11:30 மணிக்கு நான் இங்க பிரார்த்தனை பண்றேன். பூஜை எல்லாம் முடிச்சு அனுஷ்டானம் எல்லாம் முடிச்சு பிக்ஷையெல்லாம் ஆகி ஜனங்கிட்ட எல்லாம் பேசிக்கிச்சு உங்களெல்லாம் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் 1:30-2 மணிக்கு அவ அப்பா போன் பண்றாரு. அந்த குழந்தைக்கு இப்பதான் பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறது. இவனுக்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன்னா சனிக்கிழமை ராத்திரி நீ ஒண்ணு பண்ணு, அவன் பெரியவாகிட்ட வச்சு விபூதி விட்டுருன்னு சொல்லி வச்சிருந்தேன். அது எடுத்துருக்காமல் அவனுக்கு தெரிஞ்சது. 12:30-1 மணிக்கு அந்த குழந்தை சொல்றதான் பெரியவா படத்தை காமிச்சு பெரியவா எனக்கு தெரிஞ்சாங்கிறதாங்க. அதுக்கு தெரிஞ்ச பாஷையில பெரியவா தெரிஞ்சா என்ன இப்படி பார்த்தா அப்படின்றது. அதுக்கப்புறமே இன்னி வரைக்கும் அது வைத்தாலில அது ஆடுறது, மடத்துல வந்து உட்காந்து குதிக்கிறது, உம்மாஜி தாத்தா சுத்தி சுத்தி வருது. எந்த கபடமும் இல்லாம பெரியவான்னா என்னன்னு அது வரப்போகுது. இங்க சாத்துர்மாசத்துல வந்து பெரியவாதிஷ்டான தரிசனம் இருக்குன்னா அவ வரப்போறா. எதுக்குன்னா ஒண்ணுமே தெரியாத ஒரு வஸ்து, அது எங்கேயாவது 2000 கிலோமீட்டர் இருக்கு. நம்ம நினைக்கிறது அப்படிதான், நம்ம மனுஷன் தெரியும் 2000 கிலோமீட்டர் இருக்கு. அது பெரியவாளையே பார்த்தது இல்ல, பேச வேற தெரியாது. அந்த குழந்தைக்கு பெரியவா அனுகிரகம் பண்றான்னா வேத மந்திரங்கள்ல சொல்லப்படும். சொல்லும்போது மகாபெரிவா ஜெயந்தி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், மகாபெரிவா உற்சவங்கள் எல்லாம் பண்றோம்னா அப்போ ஒரு ஹோமம் பண்ணுவோம். அதுக்கு பேர் ஆவகந்தி ஹோமம்னு பேர். ஆயுஷ்டோமம் பண்றதுனால இந்த ஆவகந்தி ஹோமத்தை பண்ணிட்டு பண்றது.
அதுல வர மந்திரத்துக்கெல்லாம் அன்னபூர்ணா பவான்யாய தன்னோமா அன்னபூர்ணா பவான்யாய தன்னோமான்ற மந்திரம் வரும். அதுல ஆரம்பமே அந்த மந்திரத்துல யஸ்கந்தசாம் ரிஷபோ விஸ்வரூபா சந்தோப்யோ அமிர்தா ஆத்மபூவ சரீரம் அமிர்தஸ்ய தேவதாருணோ பூயாதம் சரீரம் மே விசர்ஜனம் மே மதுமத்தமா கர்ணாத்யாம் பூரி விஷ்ணுவம் பிரம்மண கோபோ நிவேதயா வீதா வீரமந்திரம் யஸ்கந்தசாம் ரிஷபோ ஸ்வரூபா. நான் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப விசேஷமான ஒரு ஜென்மா மனுஷ ஜென்மா. அந்த மனுஷ ஜென்மாவை இவ்வளவு விசேஷமா கொடுத்து பகவான் நம்ம சமுத்திரம் பண்றதுனால என்னடா விசேஷமா சரீரம் விசர்ஜனம் மதுமுத்தமா. நாக்குல நல்லதையே சொல்லணும், நாக்கால நல்லதையே பேசணும், நாக்கால நல்லதையே ஜபம் பண்ணணும், பகவன் நாமாவையே சொல்லணும். மதுமத்தமா. மது மதுன்னா தேன். எந்த இடத்துல தேனானது இருக்கும் போது எப்படி எல்லாம் முக்கியமோ அப்படி பகவன் நாமாவையும் வேத மந்திரங்களையும் ஈஸ்வர சமர்ப்பணம் ஈஸ்வர சம்பந்தப்பட்டமான பேச்சையும் பேசினா பகவானான ஈ நம்ம கிட்ட வந்து ஒட்டிக்கணும். அதனால மதுமத்தமா விஷ்ணுவம் ஆயால சொன்னா மாத்திரம் போறாது, சாதாரண கேட்கிற விஷயமும் நல்லதாவே இருக்கணும். சும்மா சொல்றது ஒண்ணும் கேட்கறது ஒண்ணும் பண்றதுன்னா இருக்கக்கூடாது. நம்ம சரீரமே பஞ்சபூதத்தினால ஆனது. அந்த பஞ்சபூதமும் விசேஷமான வஸ்துவா சொல்லிருக்கு. அந்த பஞ்சபூதத்தினால ஆன இந்த சரீரம் மனசுங்கிற ஒரு குரங்கால கட்டப்படுத்தப்படும். எப்படி ஒரு குரங்கை எங்கேயாவது மரத்துல உட்காந்து பார்த்தேன்னா 2 நிமிஷம் உட்காந்துருக்கும், நேரம் மரத்துக்கு தாவும். இல்லைன்னா அந்த மரத்தை தேவையில்லாதான் போட்டு போட்டுருக்கும். எல்லாம் நாட்டு மனசு அதெல்லாம் பண்ணும். அவன் இந்த மனசை பார்த்தா சுவாமி கிட்ட லைக்கிற மாதிரி இருக்கும், லைக்கிற மாதிரியே இருந்து ஓடிவிடும். சுவாமி கிட்ட லைக்கிற மாதிரி இருக்கும், நாம சங்கீர்த்தனை கிட்ட சுத்தி போற மாதிரி இருக்கும். பார்த்தா அந்த நாம சங்கீர்த்தனை போயிட்டே பார்த்தா அந்த மாமி ஏதோ நாம போட்டு வந்துருக்காங்கிற மாதிரி. இது மனசு, இது குரங்கு மனசு. இந்த மனசை எப்படி கட்டுப்படுத்தணும்னா ஆத்ம விசாரம், நிறைய ஆத்ம விசாரம். அந்த ஆத்ம விசாரம் எடுத்த உடனே வந்துடாது, அது பிஎஸ்சி கோர்ஸ் ஆச்சு, உடனே வராது. அதுக்கு கேஜி கிண்டர் கார்டன் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் எல்லாம் படிச்சு அதுக்கப்புறம் தான் பிஎஸ்சி பண்ண முடியும். அந்த ஆத்ம விசாரம்ங்கிற அந்த நிலை நமக்கு வரணும்னா என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் பண்ணணும். என்ன பண்ணணும்? சதா சர்வ காலமும் பகவன் நாமையும் பகவத் சுரூபத்தை மனசுள்ள தியானம் பண்ணிட்டோம், பகவானை பத்தி நடத்திட்டு இருந்தா அந்த ஆத்ம விசாரம் வரணும். வேதாந்த விஷயத்துல போகும்போது ஒரு 2 பேர் என்ன கேட்டான், நான் யாரையும் என்னன்னா சொல்ல விரும்பல, ஏன்னோ பெரியவாளை பத்தியே சொல்லிட்டு இருக்கல, உங்களுக்கு வேதாந்தம் தெரியாதான் என்ன பிரம்மசூத்திர வாக்கியம்லாம் நீங்க படிச்சது இல்லையான்னா உபனிஷத் தெரியாதா? நான் சொன்னேன் எனக்கு தெரிஞ்ச உலகத்துல ஒன்னே ஒண்ணும் என் தெரியவா, எனக்கு வேதம் வேதாந்தம் பிரம்மசூத்திர வாக்கியம் உபனிஷத்து லோகம் பூரா தான். அது என்ன எனக்கு சொல்லி கொடுத்தாதான் சொல்ல முடியும், இல்லாத சொல்ல முடியாது. மாதிரி பகவத் ஸ்மரணையா இருந்தா ஆத்ம விசாரம் வரும். இந்த ஆத்ம விசாரம்ங்கிற ஸ்டேஜ், இந்த வேதாந்தம்ங்கிற அந்த எட்டோனல் ஸ்டேஜ் இருக்கு. அதுக்காக தான் இந்த வெளியில வச்சிருக்கிற சுவாமி வழிபாடு பூஜைகள் பெரியவா வந்து முதல்ல சந்திரமொழி சூடாமாக்கு ரொம்ப இருப்பாங்க. அவ பூஜை பண்ண மாதிரி இது வரைக்கும் யாரும் பூஜை பண்ணது கிடையாது. சுவாமி அவளோட பேசும், அதை பூஜை பார்த்துருக்கிறவா கைங்கரியம் பண்ற வேலை பார்த்துருக்கா. அதுக்கப்புறம் விட்டா தனியா ஆத்ம பூஜைன்னு ஒண்ணு பண்ண ஆரம்பிச்சா. அந்த ஆத்ம பூஜைன்னு பண்ற ஸ்டேஜ் இருக்கே, நம்ம இங்க வைக்கிறோம், சந்திரமொழீஸ்வரம் பாட வைக்கிறோம், அபிஷேகம் வைக்கிறோம், பாத்திரம் வைக்கிறோம், அதுல ஜலத்தை கொட்டோம், இது பாலை கொட்டுறோம்னா எவ்வளவு திரவியம் நம்ம கிட்ட இருக்கோ அந்த அளவு திரவியம் தான் நம்மளால எடுத்து அபிஷேகம் பண்ண முடியும். ஏன்னா பணம் வேணுமா இருக்கு. லௌகீகம், அதாவது வெளி விஷயமா பண்ணக்கூடிய வஸ்துகளுக்கு பணம்ங்கிற ஒரு வஸ்து வேணும், அதுக்காக பண்ண முடியும். 10 லிட்டர் நீங்க பாருன்னா 10 லிட்டருக்கு உண்டான பணம் வேணுமே. ஆனா சுவாமிய மனசுக்குள்ள இருத்தி ஆத்மாவுக்குள்ள வச்சு பூஜை பண்றது இருக்கு.
க்ஷீரசாகரத்தையே சுவாமி மேல கொட்டுற மாதிரி பாவனை, சமுத்திரத்தையே எடுத்துதான். இந்த நிலைமை எப்ப வரும்? நான் சுத்த விசாரமானது வரும். இந்த சுத்த விசாரம் எப்படி வரணும்? எப்படி வரும்? சும்மா சுத்த விசாரம் வரணும், ஆத்ம விசாரம் வரணும், அது எப்படி வரும்? அதுக்கு ஒரு சின்ன இன்னைக்கு ஒரு கதை சொல்றேன் பாருங்க. எவ்வளவு பரிவாரம் தான் சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு கதையும் சொல்லுவோம். எல்லாருக்கும் தெரிஞ்சது மகாபாரதம். என் குரல் கேட்கல முன்னால வந்துருவா. எல்லாருக்கும் தெரிஞ்சது மகாபாரதம். மகாபாரதத்துல சண்டை நடக்கிறது. கிருஷ்ணன் இருக்கானே, மாய கிருஷ்ணன், அவன் எல்லாருக்கும் வச்சு சண்டை போட்டு அந்த தர்மத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக சண்டை நடக்கிறது. சண்டையானது முடிஞ்சு போயிடுறது. சண்டை முடிஞ்சு அர்ஜுனன் எய்த அம்பு படிக்கல. உங்ககிட்ட ஒரு சின்ன விஞ்ஞாபனம், உங்ககிட்ட தான் கர்ண பிசாசினின்னு ஒரு வச்சிருக்கேன். காதல வச்சு பேசுறதுனால நான் அதுக்கு கர்ண பிசாசினின்னு பேர் வச்சிருக்கேன். அதை ஒன்னும் சைலண்ட்ல வச்சுக்கோங்க. இல்ல அப்படி நான் உங்ககிட்ட தான் சொல்றேன். நீங்க தானே அவர் பின்னால சொல்றேன். எல்லாரும் பக்கத்துல அந்த அர்ஜுனன் விட்ட அம்புனால ஏற்படுத்தப்பட்ட படுக்கையில பீஷ்மர் படுத்துட்டு இருக்கார். எங்க யுத்த காலத்துல உத்தராயணத்துக்காக காத்துட்டு படுத்துட்டு இருக்கார், பிராணனை விடுறதுக்காக. குந்தியும் திரௌபதியும் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. பீஷ்மர் அங்க படுத்து என்ன பண்றாரு? பாண்டவாளுக்கு தர்மோபதேசம் பண்ணிட்டு இருக்காரு. இது மெதுவா கிருஷ்ணனுடைய லீலையே சும்மா இருக்க மாட்டான், ஏதாவது கிளப்பி விடுறது தானே. என் பெரியவா மாதிரி சும்மா ஏதாவது கிளப்பி விடுவா, அப்புறம் அதுக்கு ஏதாவது விஷயம் சொல்லுவா, தான் தான் கிருஷ்ணனை காமிச்சிடுவா. அது மாதிரி கிருஷ்ணர் சும்மா இருக்க மாட்டாம குந்தி கிட்ட சொல்றார். பீஷ்மர் யுத்த காலத்துல தர்மோபதேசம் பண்ணிட்டு இருக்காரு. பொசுக்குன்னு சிரிச்சுடுறா திரௌபதி. ரொம்ப வேகமா சிரிக்கிறா. சிரிச்ச உடனே கிருஷ்ணர் கேட்கிறார், ஏமா சிரிக்கிறேன்னா அதுக்கு பதில் சொல்லல திரௌபதி. சொல்லாம எனக்கு ஒரு காரியம் பண்ணுறியா கிருஷ்ணா? கிருஷ்ணாவும் திரௌபதியும் ரொம்ப அப்படியே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அத்தனை அந்யோன்யம். எதை கேட்டாலும் கிருஷ்ணர்கிட்ட கேட்போம். அவ்வளவு ஸ்ரத்த, அந்த சரண்டருங்கிற அந்த பாவனை. அதனாலதான் துயில் உரிக்கும் போது கடைசி பகவான் கிட்ட சரண்டர் கூட எப்படி இருக்கணும்னா பூரா இருக்கணுமா. ஆத்ம சமர்ப்பணம்ங்கிறா. அது எப்படி சமர்ப்பணம்? ஆத்ம சமர்ப்பணம்னா பூர்ணமா இருக்கணும். அது எப்படி பூர்ணமா இருக்கணும் அப்படின்னா திரௌபதி மாதிரி இருக்கணும். திரௌபதி மாதிரி முதல்ல எப்படி இருந்தா, அந்த கடைசி முந்தானையும் முடிச்சுட்டு கிருஷ்ணன் வரல. அதாவது நமக்கு ஒரு அல்ப நம்பிக்கை, எங்க விட்டானா வருவானா வரமாட்டானாங்கிற அந்த அவநம்பிக்கை இருக்கே, அது இருந்தா பகவான் வரமாட்டானா. எல்லாத்தையும் விட்டு கையை தூக்கி கிருஷ்ணானாலே தலை புழறதுக்கு முன்னாலே பகவான் வந்து கூட மாட்டார். அந்த மாதிரி ஆத்ம சமர்ப்பணம். அதனால திரௌபதிக்கும் கிருஷ்ணருக்கும் ஒரு ஏக்க ரொம்ப அந்யோன்யம். கிருஷ்ணரை கேட்கிறார், எனக்கு ஒரு காரியம் பண்றியா? என்னன்னு கேட்கிறார். யுத்த பூமிக்கு என்னையும் குந்தியும் அழிச்சுன்னு போறியா? நான் போகணும்னு ஆசைப்படுறேன். யுத்த பூமிக்கு ஸ்திரீகள் போக கூடாதுன்னு ஒரு தர்மம் உண்டு. யுத்தம் எல்லாம் தான் முடிஞ்சு போச்சு, இதை நான் அழிச்சுன்னு போறியாங்கிறார். கிருஷ்ணர் தான் தெரியுமே எல்லாம். அதனால அவர் அழிச்சுன்னு போறாரு. இவா ரெண்டு பேரும் அங்க போனா கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சௌக்கியமா தர்மோபதேசம் பண்ணிருக்காரு. இவ அங்கேயும் சும்மா இருக்க மாட்டான் தெரிஞ்சுடுறா. பீஷ்மர் கேட்கிறார், ஏமா சிரிக்கிறேங்கிற. திரௌபதி கேட்கிறா, சொல்றா பதில். இதுதான் முக்கியமான விஷயம். ஆத்ம விசாரத்துக்கு இது பேர். என்ன பதில் சொல்றா? என்ன அங்க துச்சாதனன் துயில் உரியும் போது துரியோதனுடைய சபையில ஆச்சாரியனா நீங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேளே, அப்ப இந்த தர்மோபதேச புத்தி அங்க புடிச்சுன்னு கேட்டோம். என்ன கேட்டா, என்ன துயில் உரியும் போது அங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தேளே, அப்ப இந்த தர்மோபதேசம் ஊருக்கு நீங்க பண்ற உபதேசம் அன்னைக்கு எங்க போச்சு அப்படின்னா, அதுக்கு ரொம்ப அழகா பீஷ்மர் சொன்னார். அன்னம் வை பிராணஹா. என்ன பதில் சொன்னார் தெரியுமா? நான் துரியோதனனோட சபையில இருந்தேம்மா. அவன் பண்ணது கூட பாவம். அவன் அந்த பாவத்தை பண்ணப்படாதுன்னு சொன்னதுக்காக தான் நாங்க இருந்தோம். ஆனா அவன் பாவம் பண்ணி சம்பாதிச்ச காசுனால சாப்பிட்ட அன்னத்தினால நாங்களும் பாவி ஆயிட்டோம். எங்களுக்கு தர்மத்தை எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு கூட புத்தி இல்லாம மழிஞ்சு போச்சு. ஏன்னா அவன் கூடாதே இல்லை. என்னையில இருந்து ஜென்மா எடுத்தானோ அன்னையில இருந்து கடைசி நாள் வரைக்கும் பாவத்தை தான் பண்ணான். அப்பேற்பட்ட மகாபாவி அந்த துரியோதன அகங்காரி. அவன் போட்ட அன்னத்தினால புத்தி கூட மழிஞ்சு போய் பாவ அன்னத்தை சாப்பிட்டதுனால புத்தி பாவியா போயிடுச்சு. அதனால தர்மத்தை தெரிஞ்சும் எடுத்த சொல்ல முடியாத பாவி ஆயிட்டேமா. அப்ப திரும்பி ஒரு கேள்வி கேட்டா, இன்னைக்கு என்ன போச்சு? இன்னைக்கு எங்க புத்தி
அப்படின்னா அவர்கிட்ட கேள்வி கேட்பேன், கிருஷ்ணனோட அந்யோன்யமாச்சே. அதுக்கு அவர் சொல்றார், அர்ஜுனன் போட்ட இந்த அம்பு படுக்கையினால துரியோதனனுடைய அரண்மனையில சாப்பிட்ட சாப்பாடு பூரா அம்புனால் எய்த ரத்தத்தினாலே அந்த ரத்தத்து மூலமா பண்ணின பாவ அன்னம் பூரா வெளியில வந்து கொடுத்தோம். என் அம்மா போட்டாலே சோறு இல்ல எனக்கு குருகுலத்துல கிடைச்சதே, அந்த சுத்த சைத்தன்யம் ஏற்பட்டு அந்த அன்னத்தினால சுத்த சைத்தன்யம் ஏற்பட்டு ஆத்ம விசாரமாயி திரும்ப எனக்கு தர்ம தியானம் வந்தது. அதனால நான் பண்ணின தப்ப பாண்டவா பண்ணப்படாதுங்கிறதுக்கா தர்ம உபதேசம் பண்றேன். அதோட அந்த கதை போறது, அந்த கதையை அங்கேயே விட்டுருவோம். இதுக்கு சொல்ல வந்து ஒரு மனுஷா நம்ம சரீரம் 10 தடவை சாப்பிடுறோம். ஏன் அந்த காலத்துல ஒரு நியமம்னு வச்சா, அன்னம் இன்னைக்கும் சுயம்பாகம் பண்ணி சாப்பிடுறவா, புருஷாலா இருந்தாலும் சரி ஸ்திரீயா இருந்தாலும் சரி. நிறைய வைதிகா நிறைய பஜன சம்பிரதாயக்காராலே சுயம்பாகம் பண்ணி சாப்பிடுறவாடு இருக்கா, நிறைய இருக்கா. எதுக்குன்னா புறத்தியா இருக்கையினால சாப்பிடக்கூடாது. ஜாதி மத்தம் எல்லாம் கிடையாது, அதெல்லாம் செகண்டரி. பிராமணாரே பிராமணத்தை சாப்பிட மாட்டா, அக்னிஹோத்திரிகள் சாப்பிட மாட்டா. எனக்கு தெரிஞ்ச ஒரு கிரேட் அக்னிஹோத்திரம் இருக்கார் சோமயாஜி, எங்கேயும் சாப்பிட மாட்டார். அவர் எங்கேயாவது எங்கிட்ட வருவார், சாப்பிட மாசத்துக்கு ஒரு நாள் வந்தாருன்னா ஆத்துக்காரி கையில படியாதா கட்டி கொடுப்பா, அதுதான் வச்சு சாப்பிடுவார். அந்த 2 நாள் இருந்தாலும் அதுதான். இல்லைன்னா பேசாம பாலையோ அதோ எதுக்கு தோஷம் இல்லையோ அது பாலோ மோரோ குடிச்சுட்டு பேசாம இருந்துருவார். மோரு கூட தோஷம் உண்டு, பாலு கிடையாது. அது மாதிரி இருந்துட்டு இருந்தார். இந்த சுயம்பாகம்னு பண்ணது அதுக்கு தான் வச்சது. ஏன்னா அந்த சாப்பிடுற அன்னம் இருக்கு, அந்த அன்னம் சுத்தமா இருக்கணும். இது இன்னும் ஒரு படி மேல. இன்னைக்கு இந்த விஷயம் தான் சப்ஜெக்ட் பேசணும்னு மனசுல ஒரு தோணி தெளிவா சொல்லியிருக்காரு, அதனாலதான் நிறைய வருது. இன்னும் ஒரு படி மேல இந்த அன்னமே நம்ம இப்ப சாப்பிடுறோமே அது பூராவே தோஷமான அன்னம்ங்கிறேன். கலியுகத்துல சாமவேதியை நிக்க வச்சா அந்த பாவம் எனக்கு. கலியுகத்துல சாப்பிடுற அன்னம் இருக்கு, அந்த அன்னம் பூரா தோட்டமான அன்னம். ஏன் என்ன தெரியுமா சொல்றது தர்மசாஸ்திரம்? ஒரு மனுஷன் வயல உழும்போது அவன் மனசுல என்னடா எண்ணம் போடும்னா, அந்த அன்னம் வைக்கிறானா அன்னபானோ பவதி அந்த மந்திரம் வந்து, அந்த மந்திரத்துக்கு மூலமான அர்த்தம் என்னன்னா, யார் ஒருவன் நிலத்தை உழறானோ அவன் உழும்போது அவன் மனசுல என்ன தெரியுமா என்ன வரணும், நான் உழறேன், இத உழறதுனால இந்த பூமியில என்ன விளையாடுதோ அது நானும் சாப்பிட்டு என்ன சேர்ந்தவாளும் சாப்பிடணுங்கிற எண்ணம் முதல்ல வரணும். அந்த இடத்துல அண்ணன் சுத்தியா இருக்கு. 2வது அவன் நெல்லு போய் விதைக்கிறானே, விதைக்கும் போது இந்த எண்ணம் ஏற்படணும். விதைச்சி வளர்ந்து அதெல்லாம் அறுவடை பண்றானே, அறுவடை பண்ற அன்னைக்கு சுவாமிக்கு ஒரு தேங்காய் உடைச்சுட்டாங்க, ஒரு அறுவடை பண்ணுவார். சில பேர் இந்த பழக்கம்லாம் வச்சுருக்காங்க. எங்க ஊர் பக்கம்லாம் நிறைய உண்டு. நாங்க இருக்கிற வழக்கத்தில் எல்லாம் இதெல்லாம் அங்க போய் என்ன கூட்டிட்டு போய் அறுவடை காலத்துல இருந்தேன்னா என்ன கூட்டிட்டு போய் என் கையினால முதல்ல அறுக்க சொல்லுவா. நான் அறுக்க மாட்டேங்கிறதுனால அங்க ஒரு தேங்காய் உடைச்சுட்டு வந்துடுவேன். அந்த முதல்ல நெல் எடுத்து எங்கிட்ட கொண்டு வந்து அம்மா இருக்க சொல்லுவோம். அந்த பக்கம் அங்க நிறைய உண்டு. அந்த நெல்லா இருக்கும் போது மனசுல என்ன பாவனை வரும்னா, இது எவ்வளவு விளைச்சல் வருதோ அதை நான் மொத்தம் சாப்பிடாம என்னை சுத்தி இருக்கிறவாலும் சாப்பிடணுங்கிற வரணும். இதுவாவது பரவாயில்ல உழவனுக்கு அரைச்சி நெல்லு வந்து அதை குத்தி அதை அரிசி ஆக்கிப்போ எல்லாம் மிஷின் ஆயிடுச்சு. அதை குத்தி அரிசி ஆக்கி ஆத்திர கொண்டு சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த மாமிகள் இருக்காளே உங்களை மாதிரி அடுப்புல ஏத்துறாரு பாருங்க, ரொம்ப நன்னா கேளுங்க. மாமிகளுக்காவே சொல்றேன், அடுப்புல குக்கரையோ வெங்கல மானியோ ஏத்துறாரு. கடங்கார சோறு காலங்காலத்துல கழுத்து இருக்கிறார். இந்த சமையலை பண்ணி 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 4 நாள் கூட அடுப்புகள் இப்படியே சொல்லி சமைச்சோம்னா அது நீங்க உப்பே போடலனாலும் சரி உப்பு கிடைக்கும். ஏன்னா அந்த மனபாவனையா இருக்கே அந்த வைப்ரேஷன், அந்த வைப்ரேஷனாலதான் அந்த சாப்பாட்டுல நிச்சயமா போய் அஃபெக்ட் ஆகும். அப்ப சமைக்கும் போது என்ன தெரியுமா சமைக்கிறோம்? அதனாலதான் அந்த காலத்துல ஸ்லோகங்களை சொல்லிட்டு சமைக்கணும்னு சொல்லியிருக்கு. ஏன்னா அந்த நம்ம கன்றாவியா சமைச்சாலும் தேவாமிரதமா இருக்கும். ஏன்னா அந்த ஸ்லோகங்கள் சொல்றோமே, அந்த ஸ்லோகங்கள் சொல்றதுனுடைய அந்த சக்தி, அந்த வைப்ரேஷன் இருக்கு, அந்த அன்னத்துல போய் சேர்ந்துடும். அதனாலதான் சுவாமிக்கு அந்த நைவேத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் அது இன்னும் பவித்திரமா இருக்கு காரணம். ஆனா நம்ம சமைக்கும் போதே ஒன்னும் இப்பெல்லாம் இருக்கிற முன்னாடி குளிக்கிறதே கிடையாது, அடுப்பு என்ன 2வது சமைச்சாமா எவன் தோற்றன கரெக்டா எண்ணிதான் சமைக்கிறான். 2 பேரும் 3வது சமைக்கிறானுங்கன்னா சமைக்கும் போது என்ன பாவனை வரணும்? நம்ம சமைக்கிறோம் இன்னைக்கு 4 பேர் மாத்துக்கு ஆகாரம் வரணுங்கிற பாவனையோட சமைக்கிறோம். ஐயோ சமைக்கிறமே தோற்றன வருவானன்ற மாதிரி சமைக்காது. அப்படி சமைச்சோம்னா அந்த அன்னம் எப்படா இருக்கும்னா துரியோதனம் எண்ணத்தின மாதிரிதான். அதனாலதான் அந்த மாதிரி அன்னம் சாப்பிடும் போது மனசானது கிளேசப்படுறது. மனசு கிளேசப்பட்டா என்னென்ன காரியங்கள் பண்ணப்படாதோ அது அத்தனையும் பண்ணணுங்கிற மாதிரி எண்ணம் உற்பத்தியா இருக்கு. ஏன்னா விதைக்கிறதுல இருந்து அறுக்கிறதுல இருந்து அடுப்பு மூட்டுறதுல இருந்து அதை விட இன்னும் கொடுமை பரமாறதா இருக்கா பாருங்க. பாருங்க
ரெண்டாத்துங்கிறது ஒரு ஆள் திங்கலாம் பாரு அப்படின்னு தலைவச்சே பண்ணலாம். ரெண்டாத்துங்கிறது ஒத்தந்தீங்களா பாரு போட்டு இந்தா வாங்கிட்டுக்கோ அப்படின்பா. இதெல்லாம் சொல்லி பரமாறினால் அந்த மாதிரியான அன்னம் உள்ள போச்சுன்னா அந்த அன்னத்தை எப்படியெல்லாம் நம்ம பக்குவப்படுத்தும் போது எவ்வளவுக்கு எவ்வளவு அசுத்த புத்தியானது, அசுத்த எண்ணங்களானது அந்த எண்ணத்துல போகுதோ அந்த மாதிரி புத்தி சாப்பிட்டவனுக்கு வரும். வந்ததுன்னா அவனுக்கு எங்கேயாவது ஆத்ம விசாரம் வரும். இந்த ஜென்மாவில கிடைக்காது. பிராவியா சமைச்சாலும் தேவாமிரதமா இருக்கும். ஏன்னா அந்த ஸ்லோகங்கள் சொல்றோமே, அந்த ஸ்லோகங்கள் சொல்றதுடைய அந்த சக்தி, அந்த வைப்ரேஷன் இருக்கு, அந்த அன்னத்துல போய் சேர்ந்துடும். அதனாலதான் சுவாமிக்கு அந்த நைவேத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் அது இன்னும் பவித்திரமா இருக்கு காரணம். ஆனா நம்ம சமைக்கும் போதே ஒன்னும் இப்பெல்லாம் இருக்கிற முன்னாடி குளிக்கிறதே கிடையாது, அடுத்து ரெண்டாவது சமைச்சாமா எவன் காரணம் கரெக்டா எண்ணிதான் சமைக்கிறான், 2 பேரும் 3வது சமைக்கிறாங்கன்னா சமைக்கும் போது என்ன பாவனை வரணும்? நம்ம சமைக்கிறோம் இன்னைக்கு 4 பேர் நம்ம மாத்துக்கு ஆகாரம் பண்ண வரணுங்கிற பாவனையோட சமைக்கிறோம். ஐயா சமைக்கிறமே தோத்தனை வருவானன்ற மாதிரி சமைக்காது. அப்படி சமைச்சோம்னா அந்த அன்னம் எப்படா இருக்கும்னா துரியோதனம் இல்லத்தின மாதிரிதான். அதனாலதான் அந்த மாதிரி அன்னம் சாப்பிடும் போது மனசானது கிளேசப்படுறது. மனசு கிளேசப்பட்டா என்னென்ன காரியங்கள் பண்ணப்படாதோ அது அத்தனையும் பண்ணணுங்கிற மாதிரி எண்ணம் உற்பத்தியா இருக்கும். ஏன்னா விதைக்கிறதுல இருந்து அறுக்கிறதுல இருந்து அடுப்பு மூட்டுறதுல இருந்து அதை விட இன்னும் கொடுமை பரமாறதா இருக்கா பாருங்க. பரகார பாரு ரெண்டாத்துங்கிறது ஒரு ஆள் திங்கலாம் பாரு அப்படின்னு தலைவச்சே பரமாறலாம். ரெண்டாத்துங்கிறது ஒத்தந்தீங்களா பாரு போட்டு இந்தா வாங்கிட்டுக்கோ அப்படின்பா. இதெல்லாம் சொல்லி பரமாறினால் அந்த மாதிரியான அன்னம் உள்ள போச்சுன்னா அந்த அன்னத்தை எப்படியெல்லாம் நம்ம பக்குவப்படுத்தும் போது எவ்வளவுக்கு எவ்வளவு அசுத்த புத்தியானது, அசுத்த எண்ணங்களானது அந்த எண்ணத்துல போகுதோ அந்த மாதிரி புத்தி சாப்பிட்டவனுக்கு வரும். வந்ததுன்னா அவனுக்கு எங்கேயாவது ஆத்ம விசாரம் வரும். இந்த ஜென்மாவில கிடைக்காது. ஆத்ம விசாரம், சுத்த சைத்தன்யம் அந்த நிலைமை வரணும்னா சாப்பிடுற சாப்பாடு சுத்தமா இருக்கும். சாப்பிடுற சாப்பாடுனா அதுக்கா சௌக்கியமா பசுமையை விட்டுருந்தா பசுமை சாப்பிடணும்னு அர்த்தம் இல்ல. வெறும் பழைய சாதம் மோர்ஞ்சாதம் சாப்பிட்டா கூட அந்த சாதமானது பக்குவப்படுத்தக்கூடிய நிலைமையிலிருந்து சாப்பிடுற வரைக்கும் சுத்தமான அன்னமா இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேல இப்பதான் நிலமே கிடையாது, குத்துறதும் கிடையாது, அரிசி பொங்கறதும் கிடையாது, கடையில வாங்கிதான் திங்கிறோம். அந்த திரவியம் இருக்கே, அந்த திரவியம் இருக்கே, சம்பாதிச்சு எந்த திரவியத்தை எந்த காசை சேர்த்து அந்த சாமானம் வாங்குறோமோ அந்த சம்பாதிக்கக்கூடிய வழி இன்னும் சுத்தமா இருக்கு. அது சுத்தமா இல்லைன்னா வாங்குற திரவியமும் சுத்தமா இருக்காது, அப்புறம் திங்கறதும் சுத்தமா இருக்காது, எல்லாமே சுத்தமா போடும். அப்ப எப்படின்னா பிரிவாட்ட ஒருத்தர் வந்தார், ஃபாரின்ல இருந்து உத்தியோகம் பண்ணிட்டு வந்தார், அந்தனம் பண்ணிட்டார். அதுவா கணக்குல கொண்டு அவருடைய ஃப்ரெண்டு அவர்கிட்ட பிரிவா கிட்ட மாதிரி என் ஃப்ரெண்டு உத்தியோகம் பண்றார் இருக்கார், பிரிவா அனுகிரகம் பண்ணணும், 10 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருக்கா, பிரிவா ஏற்றுக்கணும் தர்ம காரியத்துக்கு இருந்தார். பிரிவாளுக்கு முகமெல்லாம் அப்படியே சமச்சலாம் ஆகி பிரகாசமாயி கோபம் தலைக்கு உச்சிக்கு மேல போய் கத்த ஆரம்பிச்சுட்டா. வெளி தேசத்துல இருந்து சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுப்பேன், கடல் தாண்டி போய் அந்த தர்ம காசு எடுத்து நான் தர்மம் பண்ணணுமா, அறிவில்லை அப்படின்னு கேட்டா பெரியவா. அப்படியே ஆடிட்டார். பெரியவா சொன்னா நான் இன்னைக்கே உத்தியோகத்தை விட்டுரு சொல்றேன், எனக்கு வேண்டாம் உத்தியோகம். பெரியவா உடனே சிரிச்சு விட்டு வேர்ல்டு மேப்பை கொண்டு வர சொன்னான். அந்த பரமேஸ்வரனுக்கு தெரியாத ஞானமா வேர்ல்டு மேப்பை கொண்டு வர சொல்லி, நீ இருக்கிற ஊர் என்ற ஊருன்னா அந்த ஊரு பேர் சொன்னார். அதுக்கு நடந்தே போலாம் தெரியுமா, ரோடுல வழி இருக்கு அப்படின்னு ரோடு போட்டு காமிச்சா தெரியுமா மேப்ல. இந்த மாதிரி போய் அங்க குடும்பம் நடத்து வந்த மாதிரி ரோடுல போய் ரோடு போட்டு காமிச்சு இந்த இடத்துக்கு நீ போலாம், நடந்து போலாம், பரவாயில்ல, ஷிப்ல போயிட்டு இருந்தா அந்த காலெல்லாம் ஏன் கடல் தாண்டி போக கூடாதுன்னு சொன்னாங்கன்னு பெரிய எக்ஸ்பிளேஷன் கொடுத்தார். ஏன் போக கூடாதுன்னா நம்மளுடைய ஆச்சாரமும் அனுஷ்டானமும் கடல் தாண்டி போகக்கூடிய அந்த காலத்துல கப்பல்ல போகும்போது விட்டு போயிடுறது, அது விட்டு போகாம இருக்கணுங்கிறதுக்காக தான் கடல் தாண்டி போக கூடாதுன்னு சொல்றது. அது விட்டு போச்சுன்னா அப்புறம் நம்ம தர்மம் போயிடும். இப்ப பரவாயில்ல, நீ 3 மணி நேரத்துல போயிட்டு வந்துடுற, அதனால போ அப்படின்னு அந்த திரவியத்தை அப்படியே ஏத்துக்கல. தெரியவா என்ன சொன்னான்னா, தர்மம்ங்கிறது சும்மா ஏதோ பணத்தை கட்டிட்டோம் தர்மம் பண்றான்னு நினைக்கப்படாது. அதுக்கு எக்ஸ்பிளேஷன் சொல்றான். திரவியத்தை தான் ஏத்துக்காம அவ கையினாலே தர்மம் பண்ணணுமா, அதுக்கு அது எக்ஸ்பிளேஷன். தர்மம்ங்கிறது ஏதோ பணத்தை கட்டிட்டோம் தர்மம் பண்ணக்கூடாது. அதனால அந்த திரவியத்தை எடுத்துட்டு போய் என்ன மாதிரி தர்மம் பண்ணணும், அந்த தர்மம் சரியா நடக்கிறதா நடக்கலையாங்கிறது நீயே நின்று சுயமா பண்ணுப்போ அப்படின்னு அனுகிரகம் பண்ணோம். எதுக்கு சொல்ல வரேன், நம்ம சேர்த்துற திரவியம் இருக்கே ரொம்ப சுத்திகரமான திரவியமா இருக்கும். ரிக்ஷாக்காரன் ரிக்ஷா எடுத்து சம்பாதிச்சு கொண்டு 50 ரூபா பெரியவாட்ட கொடுத்தாலும் ரொம்ப சௌக்கியமா எடுத்து கொண்டு பத்திரமா வச்சு அது காமாட்சியா வாங்கி போடுறாங்க. அதே
பெரிய ஒரு ஆபீசர் கொண்டு ஒரு 50,000 ரூபாய் வச்சாலும் வேண்டாம் பெரியவா. பெரியவா திரவிய விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தா. எல்லாரும் எல்லாத்தையும் எதை வேணாலும் கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம், நாங்களும் வாங்கிக்கிறோம், இல்லைன்னு சொல்லலையே, எல்லாரும் வாங்கிக்கிறோம். ஆனா என் பெரியவா மாதிரி இந்த ஸ்ட்ரிக்டா சுத்த திரவியத்தை மாத்திரம் தான் சேர்த்துண்டா. அந்த சுத்த திரவியம் சேர்ந்தனா என்னாச்சு, அங்க இருக்கக்கூடிய என்டையர் வஸ்துவும் என்டையர் விஷயமும் சுத்தமா இருந்தது. அதனால நம்ம எவ்வளவு அழுக்கா போனாலும் நம்மளும் சுத்தமாயிடுறோம். நேற்று பேசிட்டு இருந்த போது எங்க கேஎல்ஆர் மாமா சொன்னார், நெகட்டிவும் பாசிட்டிவுக்கும் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாலும் தெரியுமா, அது எப்படி தெரியுமா இருக்கு, இந்த புரோட்டான்ஸுக்கு நடுவுல இந்த இது இருக்கும், ஆட்டம்க்கு நடுவுல புரோட்டான்ஸ் இருக்கும் சுத்தி, அந்த புரோட்டான்ஸ் கூட அந்த ஆட்டம் எப்படி அழிக்கிறதுன்னு வந்து ஒட்டிக்கும். அது மாதிரி பாசிட்டிவ்ங்கிற பெரியவாளை சுத்தி நம்ம எல்லாம் நெகட்டிவா உட்கார்ந்துட்டு இருக்கோம். மெதுவா பெரியவா ஸ்மரணையாவே சுவாமி ஸ்மரணையாவே இருந்துட்டோம்னா அதோட ஒன்னா சேர்ந்துருவோம். அப்புறம் நாம வேற அது வேற இல்லன்னு ஆயிடும். அதுதான் அத்வைத்தம் இல்ல. அகம் பிரம்மாஸ்மி இதுதான் அத்வைத்தம். இது ரெண்டும் ஒண்ணு எப்படி ஆகும்னா, நாமளும் அதுவும் ஒன்னாறதுக்கு என்னடா பேசிக்கினார், அதுக்கு பேசிக் என்னன்னா ரெண்டு பேரும் ஒன்னாறதுக்கு ஸ்மரணம் வேணும். அந்த ஸ்மரணம் எப்ப வரும், அந்த சுத்த சைத்தன்யம் எப்ப வரும், அந்த ஆத்ம விசாரம் சொன்னேன் கடையிறது. அந்த கடையிறது எப்படா உள்ள இறங்கும்னா சுத்தமான வஸ்து உள்ள இறங்கினாதான். ஏன்னா அன்னம் பிராணா, ஜீவனத்தை நடத்துறதுக்கே பிராணன் உயிரோடு இருந்தாலும் ஜீவனத்தை நடத்த முடியும். அந்த உயிர் வேணுங்கிறதுக்கு சாப்பாடு சாப்பிட்டாருன்னு அன்னம்ங்கிறது வேணுமே. அப்பேற்பட்ட சுத்தமான அன்னத்தை நம்ம உள்ள கிரகணம் பண்ணிக்கலன்னா சுத்தமான புத்தி வராது. சுத்தமான புத்தி வரலன்னா ஆத்ம விசாரம் வராது. ஆத்ம விசாரம் வரலன்னா இந்த ஜீவனம் வேஸ்ட்னு அர்த்தம். அதுதான் துளசிதாசர் எழுதுறார், ஆதி ஆச்சாரியார் எழுதுறார், சத்சங்கத்வே நிச்சங்கத்துவம் நிச்சங்கத்வே நிர்மோகத்துவம் நிர்மோகத்வே நிச்சலதத்துவம் நிச்சலதத்வே ஜீவன் முக்திங்கிற அந்த நிச்சல தத்துவங்கிறது எப்ப வரணும், ஜீவன் முக்தாங்கிறது ரொம்ப சுவாசத்தை அது எல்லாராலையும் அடைய முடியாது. நம்மளாம் ஜீவன் முக்தால் ஆகணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நாமெல்லாம் பெரியவா இருந்த காலம் இருந்தோமே, அதுவும் என் பெரியவாளை ஒரு வழியா பார்த்துருவோமே, பார்க்கலே நினைச்சாலும் இந்த இடத்துல உட்காந்து ஸ்மரணம் பண்றோமே. அதனால சத்தியமா நமக்கு என்ன கிடையாது. அதனால நம்ம ஜீவன் முக்தால ஆரமா இல்லையாங்கன்னா அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனா ஒரு ஜீவன் முக்தாங்கிற ஸ்டேஜ் வரணும் அப்படின்னா அதுக்கு பேசிக் சத்சங்கம் வேணும். அந்த சத்சங்கம் எதுக்கு வேணும், அந்த சத்சங்கம் வந்தாதான் நாம இன்னைக்கு அசுத்தமான ஆகாரம் சாப்பிடுறோமே, அந்த ஆகாரமானது உள்ள இறங்கி மனசு அப்படியே அலப்பா இருக்கிறது. குரங்கு மனசே புத்தி எங்கெல்லாம போறது, எங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கோம், கேட்டு இருக்கோம் உபன்யாசத்தையும் கதையும். ஆனா கேட்டுட்டே இருக்கிற 10 நிமிஷம் கிளம்பி போடுறது மனசு எங்கேயோ வேற எங்கேயோ சுத்துறது. பக்கத்துல நானும் செஞ்சது யார் பாடுறோட எட்டி போய் பார்த்து சொல்லலாமான்னு தோணுறது. ஏன்னா இது மனசு தோணும், இது அலப்பாயதான் செய்யும். இத அலப்பாயத்தை கட்டுப்படுத்துறது தான் பெரிய சமாச்சாரம். அது எப்படி கட்டுப்படுத்தணும்னா அன்னம் சுத்தியா இருக்கும். பெரியவாளை பார்க்க ஒரு 15 பேர் வந்தா தரிசனத்துக்கு, பெரியவா இங்கோ காட்டுல கேம்ப், அந்த கேம்ப் எல்லாம் முடிஞ்சு ஏற கட்டுற விஷயம், ஏன் பேரை கட்டியாச்சு, அடுத்த கேம்ப் கிளம்பிட்டு இருக்கா பெரியவா திருட்டு ஒரு 15 பேர் வந்தா வந்தனம் பண்ணிட்டா. ஸ்ரீகண்டையரை கூப்பிட்டு இவாளுக்கெல்லாம் ஆகாரம் பண்ணி போடணும். ஸ்ரீகண்டையர் மேலே எங்கேயும் பார்த்தார். அடுத்த கேம்புக்கு போறோம், இவாளை அடுத்த கேம்புக்கு கூட்டிங் பண்ணலாம், கேம்புக்கு எல்லாம் முடியாது, இப்பவே ஆகாரம் பண்ணி போடுங்க. ஸ்ரீகண்டையர் தவிக்கிறார். பார்த்துட்டு பெரியவாட்ட சொன்னார், ஒண்ணுமே இல்லையா ஆகாரம் பண்ணுறதுக்கு. நான் பெரியவா கிட்ட என்னதான் இருக்குன்னா 4 எலுமிச்சம்பழம் இருக்கு, அரிசியும் பயத்தம்பருப்பும் 4 சிறுகாப்பிலையும் இருக்குன்னார். பெரியவா 10 கிளாஸா மெனு சொல்லுவான். என் சமையலுக்கு பெரியவா மாதிரி ஒரு நாளாதான் இந்த உலகத்துல யாரு கிடையாது. ரொம்ப அழகா மெனு சொல்லுவான். 10 கிளாஸா மெனு சொல்லுவா. எல்லாரையும் கூப்பிட்டு கேட்பா, இது தெரியுமா தெரியுமா, எல்லாரும் பெரியவா கூப்பிட்டு எக்ஸலண்டா இருக்கு. பெரியவா கூப்பிட்டா 2 நாள் என்ன அரிசி என்னன்னா எடுத்துக்கோ, நல்லா களைஞ்சு அரிசியை தனியா வச்சுக்கோ, அந்த கழனி தண்ணி தனியா வச்சு, அந்த கழனி தண்ணியில 2 உப்பை போட்டு எலுமிச்சை பழத்தை புரிஞ்சிடும். அதுதான் மோர். அரிசியை வேக வச்சுன்னா சாதம். இந்த பைத்தம்பருப்பு இருக்கு பாருங்க, இந்த பாட்டி தான் சொன்னது, பக்கத்துல உட்காந்துருக்க பாட்டி தான் எனக்கு சொன்னா இந்த அனுபவத்தை. 80 வயசாச்சு பெரியவா கிட்ட எப்படி எல்லாம் அனுபவிச்சிருப்பா. அவளை பார்த்தாலே நமக்கு புண்ணியம். பைத்தம்பருப்பை எடுத்து அதை களைஞ்சுக்கோ, பைத்தம்பருப்பை தனியா வேக வச்சிரும். அந்த பைத்தம்பருப்பு களைஞ்சி அந்த ஜலத்தை தனியா வை, அதுல 2 உப்பை போடும், 2 எலுமிச்சை பழத்தை புளி கருகாப்பிலை போடும். அதான் ரசம் செய்யலாம். அந்த 15 பேருக்கு சமைச்சு போட்டா என்ன வயிறாறு சண்டியா சாப்பிட்டு வயிறாறு சாப்பிட்டு இந்த மாதிரி அமிர்தத்தை நாங்க இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. என்ன மாதிரி மோரு, என்ன மாதிரி ரசம் கேட்டு இருக்கா ஸ்ரீகண்டையன். இந்த மாதிரி அந்த அதுதான் சுத்தம்.
அந்த அன்னம் பசியையும் போக்கும், ஆத்ம விசாரத்தையும் உண்டு. வெறும் ஏதோ பயிற்சி போக்கிறதுக்கு மாத்திரம் சௌக்கியமா இருக்கலாம். என்னமோ பிசாங்கிறா, நூடுல்ஸ்ங்கிறா, மேகிங்கிறா, அதெல்லாம் சாப்பிட்டா ஆத்ம விசாரம் கிடைக்காது. சரீரத்துல கொழுப்புதான் இருக்கும், திமிருதான் வரும், அகங்காரமானது உண்மனமாகும். அதெல்லாம் இல்லாம இருக்கணும்னா சுத்த அன்னம், சுத்தமான, அதாவது சுவாமியை வச்சு சுத்தாந்தம் தான் சொல்றது. அந்த சுத்தாந்தம்னா அது வெள்ளையா இருந்தா மாத்திரம் போறாது, சமைக்கிறவ மனசு வெள்ளையா இருக்கணும். அதை எடுக்கிறான் பாருங்க, அந்த நெல்லு குத்துறத நம்ம மனசு வெள்ளையா இருக்கா, நெல்லு குத்துறத மாதிரி முடிஞ்சு போச்சு சொன்னேனே. அந்த சுத்தான்னத்தை சமைக்கிறதுக்காக அரிசி வாங்குறோமே, அந்த கடையில அரிசி வாங்குறதுக்கு பணம் கொடுக்குறோமே, 500 ரூபாய் 1000 ரூபாயும், அந்த பணமான சுத்தமா, அந்த வஸ்து சுத்தம் இல்லைன்னா எல்லாமே அசுத்தமாகும். அப்ப எல்லாமே அசுத்தமாச்சுன்னா மனசு எங்க சுத்தமாகும்? சும்மா நீ பிராமண, நீ சத்திரியா, நீ என்ன தொடக்கூடாது, நீ மடியாக்கமா சாரமாக்கமா, அதுல சுத்தம் பிரயோஜனம் இல்லை. அதுல இருக்கிற சுத்தம் என்னன்னா வெளி சுத்தம். உள்ள ஆத்மாவை சுத்தம் பண்றது எதுனா நம்ம போன உள்ளம் பெரும் கோவில் ஊனுடம்பு ஆலயம்னு திருமூலர் சொன்னார். வெளியில போவதில்ல, இந்த சரீரம் தான் கோவில், இதுக்குள்ள இருக்கிறதா சுவாமின்னு. அப்ப இதுக்குள்ள இருக்கிற சுவாமிய எங்க இருக்கார்? உள்ள இருக்கார். அந்த சுவாமி உட்கார்ந்து இருக்கிற இடத்துல குரங்கு மாதிரி காவிடலாமோ? அது முதல் தப்பு. சுவாமி உட்கார்ந்து இருக்கிற இடத்துல அழுக்கான ஐட்டம் உள்ள போலாமோ? நூடுல்ஸும் மேகியும் வெங்காயமும் பூண்டும் இதெல்லாம் உள்ள போட்டுன்னா சுவாமிக்கு சேருமோ? 2வது தப்பு. 3வது, சுவாமி எந்த இடத்துல ஆவிர்வாவமா இருக்காரோ அந்த இடத்துல இருந்து அசிங்கமான பேச்சும் கெட்ட விஷயங்களையும் சர்ச்சை பண்ணலாமோ? இதெல்லாம் பண்ணாமல் இருந்தாலே ஆத்ம விசாரம் வந்துடும். அது எப்படி வரும்? உள்ளுக்குள்ள போறது எல்லாமே சிவார்ப்பணம், நாராயணார்ப்பணம் அப்படிங்கிறதாக நினைச்சு பாலோச்சித்து பண்ணிட்டோம்னா அந்த விஷயமானது கெட்டதாகவே ஆகாது. கெட்டதாக இருந்தாலும் அது ஈஸ்வரார்ப்பணம்னு பண்ணும்போது அதுவும் சுத்தமாயிடும். அதனாலதான் எத்தீஸ்வரெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஆதிசங்கர பரம்பரையா இருந்தாலும் சரி, ராமானுஜாலா இருந்தாலும் சரி, மத்வாலா இருந்தாலும் சரி, யாராவது வந்தனம் பண்ணிதான் நாராயணா. ஏன்னா அதுக்கு தெளிவா விளக்கம் கொடுத்தா ஒரு நாள் எக்ஸ்பிளனேஷன் தெளிவா கொடுத்தாலும் நமஸ்காரம் பண்றா நாராயணாங்கிறேன்னு. நம்ம எல்லாம் சைவாராஜ்யம், நம்ம எதுக்கு நாராயணான்னா தண்ட கிரகண மாத்திரேன நரோ நாராயணோ மதே காஷாய தண்ட மாத்திரேன எதி சம்சய பூஜையேன்னு ஏதோ சொல்லுவா. யாரு ஒருத்தன் காஷாயமும் தண்டமும் வச்சுருக்கானோ அவன் சாட்சாத் நாராயண ஸ்வரூபி அப்படின்னா. 2வது சொன்னா, எங்களுக்கு பண்றாளே நமஸ்காரம், அது எனக்கு தான் நான் மனசு நினைச்சுட்டேன்னா அகங்காரமானது வந்துடும். நான் அனுகிரகம் பண்றதுக்கோ ஆசீர்வாதம் பண்றதுக்கோ யோக்கியத்தை இல்லாதவன். அதனால பண்ற நமஸ்காரம் எல்லாம் நாராயணா நாராயணான்னு சொல்லணும். ஏன்னா எத்தியானப்பட்டவா நாராயணுக்கு அர்ப்பணமானவா. அதனால வாக்கள் எப்ப பார்த்தாலும் நாராயண ஸ்மரணம் வரணும். அதனால நாராயணான்னு சொல்லும் போது நீ பண்ற நமஸ்காரமானது நான் உனக்கா நாராயணன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், இவன் நமஸ்காரம் பண்றேன், இவன் காரியத்தை நடத்தி கொடுக்கணும். அதனால அது நாராயணனுக்கு அர்ப்பணம் ஆயிடுறது. அதனால உன் காரியமான சித்தியார்த்தி. நீ வச்சுட்டு இருக்கியா எனக்கு நமஸ்காரம் பண்ணால சரியாப்படுது, நான் பெரியவாளை வந்தனம் பண்ணிக்கிறேன், அதனால என் காரியம் சித்தியார்த்தின்னு நினைச்சுக்காத. பெரியவா சொல்றா, நான் நாராயணான்னு சொல்றேன் பாரு, நீ பண்ற வந்தனமானது நாராயணனுக்கு போய் சேரட்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், அதனால இந்த காரியமானது பரிபூர்ண சித்தியார்த்தம். இந்த நாராயண ஸ்மரணம்னு இருக்கு, அதுக்குதான். அதனால நம்ம எதை உட்கொண்டாலும், எதை பண்ணினாலும், எந்த காரியத்தை பண்ணினாலும் ஈஸ்வரார்ப்பணம் அப்படிங்கிற ஒரு பாவனையோட பண்ணினோம்னா வாழ்க்கையில எந்த விதமான சிரமமும் இல்லாம ஆத்ம விசாரமாயி சுத்த சைத்தன்ய நிலைமைக்கு பரமேஸ்வரனோட ஐக்கியமாறதுக்கு 102% சான்ஸ் இருக்கு. இன்னைக்கு நிறைய இந்த விஷயத்த சொல்லியாச்சு. 2 விஷயம் பெரியவாளை சொல்லி முடிச்சுக்குவோம். ஒன்னும், பெரியவா பூர்வாசிரமத்துல இருக்கும்போது கான்வென்ட்ல படிச்சுட்டு ஒரு சாயங்காலம் விழுப்புரத்துல ஒரு பாட்டியமா முறுக்கு சுத்திட்டு இருந்தா. இந்த பாட்டி கிட்ட போய் எனக்கு முறுக்கு கூடன்னா தெரியவா, முறுக்கு கூடன்னு கேட்டு ஓடிவிடுவா. முறுக்கு கூடன்னு கேட்டு ஓடிவிடுவா. ஓடி போயிட்டு திரும்பி பாட்டிட்டு முறுக்கு கூடம்பா. இந்த மாதிரி 2-3 தடவை பண்ணிருக்கா. பாட்டி கோவம் வந்துருக்கும். நீ என்ன பெரிய பாட்டி கோவம் வந்துருக்கு, நான் தரமாட்டேன் இருக்கா. திரும்பி வந்திருக்கா, வராமே இருந்திருக்கா. பாட்டி போய் மெதுவா பெரியவா சமாதானப்படுத்தி நான் முறுக்கு எடுத்து போனேன், எனக்கு ஒண்ணு வேண்டாம் முறுக்கு அப்படின்னு இருக்கா. குழந்தைதானே. பாட்டி கேட்டிருக்கா, நீ என்ன வேண்டாம் வேண்டாம், உனக்கு பூர்ணமா கொடுத்து முறுக்கு கொடுத்தேன்னு வச்சியா, அவனு விட மாட்டேன் போ அப்படின்னு பாட்டியும் ஏதோ கோவத்துல திட்டிட்டு போயிட்டா. ஆசிரமம் வாங்கிட்டு பெரியவா பட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் விழுப்புரம் போனா அந்த பாட்டிமா வாசல பூர்ணமத்தோடு நின்றுட்டா. எந்த பரமேஸ்வரன் கிட்ட நம்ம விளையாட்டுக்காக சொன்னா கூட அந்த காரியமானது சத்தியமாகும். இது ஒரு விஷயம். நம்ம ஒரு விளையாட்டுக்காக பெரியவா இதை நடத்துவோம் அப்படின்னு சும்மா வேணா சொன்னா கூட அந்த பரமேஸ்வரனானது கேட்டுட்டு
நமக்கு அந்த காரியத்தை சித்தி பண்ண கொடுப்பார். அப்பேற்பட்ட பரமேஸ்வரன், அந்த பரமேஸ்வரன் நம்ம என்ன பிரார்த்தனை பண்றோமோ அது நிச்சயமா நடக்கும். ஆனா அந்த பிரார்த்தனையானது எப்படி இருக்கணும்னா ஆத்ம சமர்ப்பணமா இருக்கணும். திரௌபதி மாதிரி இருக்கணும், குந்தி மாதிரி இருக்கணும், பூர்ண சமர்ப்பணத்தோட இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த பிரார்த்தனை அப்ளிகேஷன் சாங்ஷன் ஆகும். சும்மா ஏதோ மேலோட்டமா பிரிவா பிரிவா பிரிவான தலையில வச்சு கொண்டாடிட்டோம். ஆட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஆட்டுக்காடி திட்டுறது, பொம்னாட்டி திட்டுறது, ஆம்நாடி திட்டுறது, குழந்தைகளை திட்டுறதுன்னா அது என் பிரிவாளுக்கு பிடிக்காத ஒரு வஸ்து. பொம்மநாட்டி திட்டவே அப்படி பிரிவா திட்டுருக்கா. ஆத்துல ஸ்திரீகள் கண்டு ஜலம் வந்தா அதுக்கு பிராயசித்தமே இல்லைன்னு ஜலம் வரா மாதிரி நடக்கப்படாதுங்கிறது தான் அந்த சப்தவதி பண்றாளே. கல்யாணத்தும் போது பாணிக்கிறகன்னு கைய பிடிச்சு சபதம் எடுத்துக்கிறேன், 7 சுத்து சுத்துறேன். உங்களுக்கு புரியுற மாதிரி பாட்டால் சொல்ற சப்தவதினா யாருக்குமே தெரியாது. ஏன்னா பண்ணியே இருக்கிறது அது வேற சமாச்சாரம். அந்த சப்தாவதி பண்றாலே அந்த சுத்தும் போது சொல்லக்கூடிய மந்திரமே இதுதான், ஜீவனம் பூரா உன்னை நான் கண்கலங்காம வச்சு காப்பாத்துறேன் தான் அர்த்தம். ஆனா அங்க வீட்டுக்கு வந்துட்டு தினம் அடிக்கிறது உதைக்கிறது அவள் அழகம்னா அந்த இடத்துல எக்காரணத்தை கொண்டு லட்சுமி இருக்க மாட்டா. அந்த சுத்தமான பேசினோமே, அந்த சுத்தமான வஸ்துக்கள்லாம் அங்க இறங்கவே இருக்காது. அதெல்லாம் வேணும் அப்படின்னா ஆத்ம விசாரமாயி ஈஸ்வர சம்பந்தத்தோட சேரணும் அப்படின்னா பேசிக் சரி பண்ணிக்கணும். அதுக்குதான் அன்னைக்கு சொன்னேன், ஸ்வதர்மம். ஸ்வதர்மம்னா என்ன? சும்மா பகவானை வச்சுக்கணும், பஞ்சாயத்து வச்சு 2 சொம்பு ஜலத்தை விட்டுட்டோ பூவப்படும் சுதர்மம் கிடையாது. இதெல்லாம் தான் சுதர்மம், இதெல்லாம் தான் சுதர்மம். பேசிக் சரியா இருந்ததுன்னா, அஸ்திவாரம் சரியா இருந்ததுன்னா எத்தனை மாடி கட்டணம் கட்டின போனாலும் சரி ஜம்முன்னு வைக்கும். அந்த அஸ்திவாரம் சரியா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஈஸ்வரஸ்மரணை, சுதர்மம், சுதர்மத்தை விடாம காப்பாற்று. சுதர்மத்தை விடாம காப்பாத்தினோம்னா எல்லா விஷயங்களும் நமக்கு தெரியாது. இந்த மாதிரி பெரியவா அனுகிரகத்துல நமக்கு எல்லா வஸ்துக்களும் சரியா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். சும்மா ஏதோ பண்ணினோம், போனோம், வந்தோம், சாப்பிட்டோம், தூங்கினோம், எழுந்தோம், காத்தால பல்லு தேய்ச்சோம், மத்தியானம் 3 மணி ஆச்சு கடிகாரத்தை பார்த்தோம், 6:30 மணி ஆச்சு தரிசனம் படிக்க போனோம், 7 மணிக்கு ஏதோ சொல்லுவார் சாமின்னு கேட்கணும், கேட்டுட்டு போய் போன்ல பேசிக்கிட்டியும் பொண்ணுகிட்டையும் அக்கா கிட்டையும் அந்த தகவலை சொல்லணும். அதோட முடிச்சு திரும்பி மத்தான காத்தால அதே பல்லு தேய்க்கிறதுன்னா அது தெரியாது. எதை சொன்னா, எதுக்காக சொன்னா, அது விஷயம் என்னன்னு இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம சொல்ற விஷயத்துல 1% மனசுல அதை நல்லா கிரகிச்சுட்டு போனேன்னா இத்தனை பேர் கேட்டது எனக்கு புண்ணியம். இல்லைன்னா நான் ஏதோ இங்க உட்காந்து போட்டேன் தின்றதுல ஒன்னும் பிரயோஜனம் இல்லையே. எனக்கு என்னவோ பெரியவா அனுகிரகம் பண்ணிருக்கா, இங்க உட்காந்து ஏதோ சொல்லிருக்கான்னா அவ எனக்கு போட்ட பிச்சை. இந்த சரீரத்துக்கு இந்த ஒரு அனுகிரகம் பண்ணிருக்காங்க, நான் பண்ண பாக்கியம். உங்களுக்கு ஏதோ அவளுடைய லீலைகள் சொல்றோம்னா கிரகிச்சுட்டு போனோம். பூர்ணமா கிரகிச்சுக்க முடியாது. மனுஷன் சரீரம் மாட்டேன். நேற்று சொன்ன மாதிரி இந்த பாத்திரத்துல நிறைய ஓட்டை இருக்கு. இந்த ஓட்டையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கிறது தான் இந்த விஷயம். இந்த ஓட்டையெல்லாம் ஒன்னொன்னா அடைக்கிறதுக்கு டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விஷயத்தை கிரகிச்சுட்டு போனோம்னா சும்மா போன்ல போய் பெரியவா எனக்கு இந்த விஷயம் சொன்னா அந்த விஷயம் சொன்னா அதை சொன்னா மாத்திரம் போறாது. விஷயத்தை கிரகிச்சுட்டு வெளியில போனோம். திரும்பி நாளைக்கு வரும்போது நேற்று என்ன சொன்னாங்கிற அந்த விஷயமான கிரகிச்சு மனசுல லைச்சுன்னு வந்ததுன்னா இந்த டெய்லி சொல்றோமே இதோட சுவாரஸ்யமே தனியா இருக்கும். 91வது நாள் 90வது நாள் டைரக்ஷனா இங்க இருந்து கிளம்பும் போது எப்படி தெரியுமா இருக்கும்? 290 நாள் நடக்கலையே, 290 நாள் பெரியவாளை பத்தி நம்ம கேட்கலையே, கேட்டிருந்தா இன்னும் ஆத்ம விசாரமாயி சீக்கிரமா ஜீவன் முக்தாளா இருப்போமேங்கிற அந்த மனசு எப்ப வரணும்னா சும்மா கதை கேட்டா வராது. அதை நம்ம எடுத்துக்கணும். லைஃப்ல அதை அடாப்ட் பண்ணாதான் வரும். அந்த அடாப்ஷன்ங்கிற ஸ்டேஜ் எப்ப வரும்? தினமும் கொஞ்சம் கொஞ்சமா கேட்கறது சுகாரம். இன்னொரு விஷயம், இந்த பாட்டி விஷயமே சொல்றேன். இவா பெரியவாளுக்கு விசிறி பண்ணி எடுத்துட்டு போவா. எனக்கு கிரீடம் பண்ணி கொண்டு விட்டாலே அது மாதிரி எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறா விசிறி. அதான் பெரியவாளுக்கு எடுத்துட்டு போவா விசிறி பண்ணி. அந்த விசிறி பண்ணி ஒரு தடவை ஏதாவது இந்த இவாளுக்கும் இவா மச்சினார் பொண்ணு தானான்னு அவளை கூப்பிட்டுருக்கே வரமாட்டேங்கிறா. நான் அந்த இடத்துல விடணும். அவ்வளோ அவ இத்தனூடா இருக்கும்போது பெரியவா ஈஸ்டர் சுத்தி விளையாடிட்டான். அப்படிலாம் பாக்கியம் பண்ணுவா. அவள்லாம் வாங்கிதான் மயிலாப்பூர் ஆடிட்டர் கண்ணன் பேரு. பெரியவாளுக்கு ரொம்ப அந்யோன்யம். அந்த விசிறியில சங்கு சக்கரத்தை பண்ணி பெரியவாக்கு கொண்டே சமர்ப்பணம் பண்ணினா பெரியவா கையில எடுத்து பார்த்துட்டு எங்க போறேன் அப்படின்னா, அப்பெல்லாம் அந்த காலத்துல செருப்பு இல்லாம நடக்கணும். படத்துக்கு போகணும்னாலே அது ஒரு சிஸ்டம். செருப்பு இல்லாம போகணும், சாப்பிடாம போவா. 3 மணி ஆனாலும் பெரியவா கொடுக்குற அந்த சந்திரமொழி தீர்த்த பிரசாதத்துக்கா பட்டினியா இருக்கும். ஏன்னா அந்த தீர்த்த பிரசாதம் தான் ஆத்ம விசாரம், அதான் சுத்தம். அதுக்கப்புறம் சாப்பிடதான போறோம். தினம் அதே சாம்பார், அதே ரசம், அதே போது இன்னைக்கு வட்ட குழம்பாம்பா, இன்னைக்கு என்ன சாம்பார் கேட்கற மாதிரி அது டெய்லி தான் சாப்பிட போறோம். ஆனா இந்த சந்திரமொழீஸ்வர தீர்த்த பிரசாதம் இருக்கு, எல்லா சாம்பாரை விட எல்லா ரசத்துக்கும் மேல உச்சிதமான ஒரு வஸ்து. அந்த பட்னியா இருப்பா. அந்த மாதிரி நான் போன காலம் பெரியவாட்ட வந்தனம் பண்ணிட்டா. வந்தனம் பண்ணோட பெரியவா கிட்ட எங்க போறேன் அப்படின்னா
ஊருக்கு தான் போகணும். இல்ல இல்ல நீ புதுக்கோட்டை பொறுத்தவங்களா திருச்சி கிளம்பி போய் ஸ்ரீரங்கம் அங்க ஒரு இடம் இருக்கு, அங்க ஜிஎஸ் சாமி இருப்பா, நான் குடும்பத்துக்கு சொல்லி கொடுத்துருவேன். இவருக்கு தியரியும் தெரியாது பியரியும் தெரியாது, இவருக்கு தெரிஞ்சா ஒண்ணு பெரியவாங்க பெரியவா உத்தரவா எடுத்து போய் தானே ஆகணும். அதனால கிடைக்கிறது காலைல செருப்பு வேற கிடையாது, பட்ட வெயில் சூடு வேற. பெரியமாவும் பொண்ணு நடந்து போறது, இங்க இருந்து புதுக்கோட்டை இறங்கி திருச்சி போய் திருச்சியில இறங்கி ஸ்ரீரங்கம் எங்கன்னு கேட்டு பெரிய கோபுரம் மாத்திரம் தெரியாது போறான். அங்க போனா பெரிவாளுடைய அற்புத கோபுரம் சைவ வைஷ்ணவ வேதத்துவம் வேணுமா ஆண் வரும். அதுக்கு என்னடா அர்த்தம்னா அது என் பெரியவா தான் பார்த்ததுக்கு. அங்க போனா இவாளுக்கு ஜியர் யாருன்னு கேட்டா யாரும் சொல்ல மாட்டேங்க, தெரிய மாட்டேங்குது. ஜியரியா பார்த்தாதான் தெரியும். அந்த ஜியரை வந்து தேடுறதுக்குள்ள யாரோ ஒருத்தர் வந்திருக்கா, என்ன இருக்கா, இதான் ஜியர் ஒண்ணு கூட்டிட்டு போய் காமிச்சிருக்கா. என்னன்னு ஒண்ணு இந்த மாதிரி பெரியவா பிஜிலி சமர்ப்பணம் வச்சுருவாங்க. அதை வாங்கி திருத்துல வச்சுட்டு மடியில வச்சிருக்காங்க. ரொம்ப நாள் எதுக்கு சொல்ல வர, பெரியவாளுக்கு வந்து ஜியரும் ஒண்ணுதான், மத்வாலும் ஒண்ணுதான், நம்மளும் ஒண்ணுதான். அது பரமேஸ்வரனும் லோகரட்சகன் தாயாரானவருக்கு 10 புள்ள பெற்றிருந்தாலும் 10 ஈக்குவல் ஸ்டேட் தான். பெரிய புள்ள ஸ்டேட்டம், மத்தியஸ்தவ ஸ்டேட்டம் இல்ல, சின்னவன் ஸ்டேட்டம் எல்லாம் கிடையாது. 10 தாயாருக்கு 10 குழந்தை சமானம். ஏன்னா 10 சமந்துதான் பெற்றிருக்கா. அது மாதிரி பெரியவா லோக சிருஷ்டி, லோக மாதா, அவளுக்கு எல்லாரும் ஒண்ணும், எல்லாரையும் ஒரே கண்ணோட்டத்தை பார்க்கக்கூடியவா. ஸ்பெஷலி ஸ்ரீரங்கம் கட்ட ராஜகோபுரம் இருக்கு, அந்த ராஜகோபுரம் கட்டுறதுக்கு பெரியவா கைங்கறி பண்ணிருக்கா. அந்த ராஜகோபுரம் கட்டுற ஸ்ரீரங்க ஜீயரும் பெரியவாளுக்கும் அவ்வளவு ஒரு அந்யோன்யம், அவ்வளவு ஒரு ஸ்நேகம். 2 பேருக்கும் ஒருத்தர் அவ்வளவு பக்தி இருந்தது. அப்பேற்பட்ட தெய்வமும் வைத்தமும் ஒன்னா சேரணும்னு பெரியவா நடந்துட்டா. அந்த மாதிரி அந்த ஒரு மனசு இன்னைக்கு யாருக்கு கிடையாது. அந்த மனசு இருந்ததுனால இன்னைக்கு எல்லாரும் படத்துக்கு போறா. தத்தா ராமானுஜ தத்தாச்சாரியார் பெரியவாகிட்டே இருந்தா. ஒரு ஐயங்கார் பேர் என்ன மறந்து பாடசாலைதான் அந்த ஐயங்கார் இருந்தா. எல்லாம் பெரியவா முத்திராதானம் பண்ணிட்டவாள்லாம் பெரியவாட்ட நமஸ்காரம் பண்ணுவாங்க. தெரியும் பெரியவா சொல்றாங்க, முத்திராதானம் பண்ணிருக்கேன் வரப்படாது, வந்துட முடியாதுன்னா பெரியவாதான் நாராயணன், பெரியவாதான் ஜீயர்னு நமஸ்காரம் பண்ணுவாங்க. இருக்குன்னா அந்த பரமேஸ்வரனுக்கு எல்லாரும் ஒண்ணும், தெய்வம் வைத்தமோ மத்துவன் எல்லாம் ஒண்ணும். அவளுக்கு அத்வைத்தம் துவைத்தம் எல்லாம் ஒண்ணு. ஆனா தன்னுடைய தர்மத்துல எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்காம இருந்தா எப்படின்னா அந்த பாரில அந்த பண்ண கூட நீயே பண்ணுனா அது சொல்ற. அதை பார்த்து எப்படி கத்துக்கணும்னா நம்மளுடைய தர்மத்தை எந்த காரணம் கொண்டு விடக்கூடாது. இன்னொரு விஷயம் சொல்றேன், எனக்கு சொல்லணும்னு தோன்றது. பெரியவாளுக்கு கனகாபிஷேகம் பண்ணா எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் இப்ப 100வது கனகாபிஷேகம் தான் தெரியும். பெரியவாளுக்கு கிட்டத்தட்ட 5-6 கனகாபிஷேகம், நிறைய கனகாபிஷேகம். பெரியவாளுக்கு 100 வயசுல 2 கனகாபிஷேகம் நடந்தது. ஒன்னும் ஆகஸ்ட் மாசம் நடந்தது, இன்னொன்னும் வைகாசியில் நடந்தது. ஆகஸ்ட் மாசம் நடந்த கனகாபிஷேகத்துக்கு நான் கூட இருந்தேன், வைகாசி மாசம் கனகாபிஷேகத்துக்கு நான் இல்ல. ஆகஸ்ட் மாசம் நடந்த கனகாபிஷேகத்துக்கு பெரியவா கூடவே மேடையிலேயே இருந்தேன். கனகாபிஷேகம் நடந்தது ஜூலைலயோ ஆகஸ்ட்லயோ யாரோ பண்ணினா. அந்த ஆகஸ்ட் மாசம் நடந்த கனகாபிஷேகத்துக்கு இருந்தபோது அதுல கிடைச்ச சொர்ணம் எல்லாம் என்ன பண்ணணும்னா, பெரியவா சொன்னா காமாட்சிக்கு தங்க கோபுரம் கட்டிடும் அப்படின்னா, காமாட்சி தங்க கோபுரம் எடுத்து திரும்பி கனகாபிஷேகம் பண்ணா. அதுக்கு முன்னாலே அதுக்கு பின்னாலே ஞாபகம் இல்லை எனக்கு சரியா. அந்த தங்கத்தெல்லாம் என்ன பண்ணணும்னா, காமாட்சிக்கு அழகா காசு மாலை பண்ணி போடுவான். காமாட்சி பெரியவா இருந்த போது அம்பாள் சன்னதிக்கு போனோம்னா, காமாட்சி அம்மன் கர்ப்ப கிரகத்துல உள்ள போய் அம்பாளோட பெரியவா உள்ள உட்காந்துருப்பா. மூல கிரகத்தை கதவை சாத்திட்டு இருப்பா. 1.5 மணி நேரம் கழிச்சு வெளியில வருவா. அங்க 5 நிமிஷம் பூஜை பண்றாள். இப்போ 5 நிமிஷம் நமக்கு அர்ச்சனை பண்றதுக்கு உள்ள போறாளே, 5 நிமிஷம் கழிச்சு வெளில வந்தாலும் குளிச்சிருப்பாவா வேறு வேலை. அப்படி குளிச்சிருக்கிறவா என் பெரியவா 1.5 மணி நேரம் கழிச்சு வெளியில வருவா. எப்படி ஃப்ரெஷ்ஷா உள்ள போனாலும் அதை விட 10 டைம்ஸ் ஜாஸ்தியா ஃப்ரெஷ்ஷா வருவா. ஏன்னா அவ வேற காமாட்சி வேற இல்லையா, 2 ஒண்ணுதானே. அது அங்க போய் உட்காந்து என்ன பண்ணணும்னு அதுக்கு தான் தெரியும். வெளில வந்துருவா பெரியவா வந்து. அதனால காமாட்சியாவே இருக்கிற பெரியவா சொன்னா காட்டு மாலை பண்ணி போட்டேன் காமாட்சிக்குன்னா. அழகா காட்டு மாலை பண்ணிருந்தா. பெரியவாட்ட காமிச்சா காட்டு மாலை பண்ணிருக்கு, சமர்ப்பணம் பண்ணினா. பெரியவா எடுத்து பார்த்தா, பெரியவா தூக்கி சொன்னா, கையில தூக்க சொன்னா. பெரியவாளால எடுக்கிறதுனால யாரோ ஜனங்க எடுத்தா கைங்க ரொம்ப கனமா இருக்குமோ அப்படின்னா. ஆமா பெரியவா ரொம்ப கிட்டத்தட்ட 1.5 கிலோ வெயிட் போகுது, கனமா இருக்கும். காமாட்சி தோல்
தோள்பட்டை வலிக்கும், ரொம்ப மெல்லிசான தோள்பட்டை, இந்த டைரக்டா போட்டேன்னா ரொம்ப தாங்காது வெயிட்டு. அதனால நீ என்ன பண்ண, திருவாச்சியில ஒரு குச்சி கட்டி அதுல போட்டு அலங்காரம் பார்க்கலாம். அதனால குச்சி கட்டி போடு, டைரக்டா போடாது. என்ன இது யார் சொல்ல முடியும்? ஒன்னும் காமாட்சியா இருக்கிறவதான் என் தோள்பட்ட வலிக்கும்னு சொல்ல முடியும். இல்ல காமாட்சியை நடந்துட்டு இருக்கோமே, அந்த காமாட்சி இந்த பரமேஸ்வரனா இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் அந்த காமாட்சி பார்த்ததுனாலும் சொல்ல முடியும். இல்லைன்னா நான் நீங்க சொல்ல முடியுமா? காமாட்சி தோள்பட்ட வெள்ளிட்டு வலிக்கும், அது தாங்காது அப்படிங்கறது யார் சொல்ல முடியும்? அது காமாட்சி. அதே மாதிரி திருவாச்சி கட்டி அந்த மாலையை போட்டா அப்புறம் பெரியவா தரிசனம். எதுக்கு சொல்ல வரேன்? பெரியவா எப்பவுமே தன்னுடைய தர்மத்துல இருந்து அங்க தங்கம் வந்தாலும் சரி, வைடூரியம் வந்தாலும் சரி, அவளுக்கு ஃபாதர் அது ஒண்ணும் கேட்க மாட்டா. ஆனா திப்டா பண்ணி இலக்கா மலையும் கலங்க மலையும் கொண்டு பேசுனா அதை போட்டுப்பா. அதுதான் அவளுக்கு தங்கம், அதுதான் வைரம். அது மாதிரி அந்த பரமேஸ்வரனுக்கு எந்த மாதிரி சமயத்திலையும் எந்த மாதிரி சிச்சுவேஷன்லயும் ஸ்வதர்மத்தை விடாம இருக்கிறது தான் அந்த பரமேஸ்வரனுக்கு நம்ம பண்ணக்கூடிய பெரிய நன்றி தான். ஸ்வதர்மத்தை விடாம இருந்துட்டு இருக்கோம்னா ஆத்ம விசாரம்னு வரும். ஆத்ம விசாரம் வந்ததுன்னா அப்புறம் நம்மளும் ஞானியாயிடுவோம். அந்த ஞானிங்கிற அந்த பிரம்ம ஞானிங்கிற ஸ்டேஜ் இருக்கே, அது இவன் நினைச்சானா ரோட்ல போறவாள் கூட அனுப்புறம் பண்ணலாம். அவன் நினைக்கணும், அந்த நினைக்கணுங்கிற அந்த அவன் நினைக்கணும், அவன் அனுப்புறம் பண்ணுவா, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா அந்த அனுப்புறதுக்கு பாத்திரமா அந்த மாதிரி எல்லாரும் அந்த பாத்திரம், ஓட்டையான இந்த பாத்திரங்கள் எல்லாம், நீங்கெல்லாம் ஓட்டை இல்லாதவா, நான் நிறைய ஓட்டை வச்சிருக்கேன். அதனால என்னுடைய ஓட்டையான பாத்திரத்தை நான் முதல்ல அடைக்கிறேன். ராமகிருஷ்ணர் கிட்ட போய் ஒரு குழந்தை அம்மா அழைச்சின்னு போனா நிறைய வெள்ளம் நீங்க ராமன் சொன்னதே கேட்க மாட்டேன்னா, அந்த அம்மா ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், இந்த அம்மா நீங்க ஒரு 15 நாள் கழிச்சு வாங்க. இந்த அம்மா ஒண்ணு முடியல, சரி 15 நாள் கழிச்சு போயிட்டு 15 நாள் கழிச்சு திரும்பி அந்த குழந்தைய வச்சு வந்தா. பரமஹம்சர் அந்த குழந்தைய வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் கதை சொன்னாருப்பா. வெள்ளம் சாப்பிட்டா இதெல்லாம் தப்பு, வயிற்றுல பூச்சி வரும், கடிக்கும், கொள்ளும், என்னெல்லாம் வெள்ளத்தை நிறைய இருக்குன்னா என்னெல்லாம் மைனஸ் திரும்ப அதான் சொன்னா. அந்த பையன் சாப்பிட்டாம இனிமேல் வெள்ளமே சாப்பிட மாட்டேன் கையெடுத்து போயிடுச்சு. அந்த அம்மா கேட்டது, இது இந்த வார்த்தை 15 நாள் முன்னாடியே சொல்லிருக்காங்க. பரமஹம்சர் சொன்னா, 15 நாள் நானே வெள்ளம் தின்னு இருந்தேன், முதல்ல நான் திங்காம இருக்கணும், அப்புறம் தான் அவனுக்கு சொல்லணும். அது மாதிரி இந்த பாத்திரம் எல்லாம் ஓட்டையா இல்லையான்னு தெரியாது. இந்த பாத்திரம் ஓட்டை, இதை அடைச்சுக்கணும் முதல்ல. இதை அடைச்சினாதான் ஆத்ம விசாரம்னு ஒன்று வரும். அப்பதான் வாசரணாகதின்னு போய் சேர முடியும். இந்த ஆத்ம விசாரம்னு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. மனசு வந்து குறங்கணும், திரும்பி அதேதான். அது அலபாயம். ஆனா அது அலபாயாம இழுத்து கூட்டின்னு வரணும். அதை கூட்டின்னு வரத்துக்கு ஸ்மரணம் வேணும். சதா சர்வகாலமும் ஈஸ்வர ஸ்மரணையை பண்ணினோம்னா நிச்சயமா அதானது அந்த இடத்துல லயிச்சிடும். மனுஷ சரீரம்னு எடுத்தா கஷ்டம், துக்கம், எல்லா விதமான பிளஸ் மைனஸ் எல்லாம் வரும். அதெல்லாத்தையும் நினைச்சுட்டு இருந்தோம்னா வாழ்க்கை அதுலயே வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியதுதான். அதெல்லாத்தையும் விட்டு விட்டும் இருக்கிற நிலைமை தான் ரொம்ப சிரேஷ்டமான நிலைமை. ஜென்மா கிடத்துக்கு ரொம்ப அபூர்வமான ஜென்மா. அதுவும் நம்ம எல்லாம் பெரியவா இருக்கும் போது இருந்த ஜென்மா. அவா இந்த லோகத்துல நடமாடிட்டு இருக்கும் போது இருந்த ஜென்மா எத்தனை பேர் கிடைக்கும். இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு அந்த பாக்கியம் கிடைச்சதா? இப்ப பிறந்த ஏதோ ஒரு குழந்தை இந்த பூமியில அந்த குழந்தைக்கு அந்த பரமேஸ்வரனோட இருக்கிற அந்த பாக்கியம் கிடைச்சதா? இல்லையே. நம்ம கிடைச்சிருக்கு. ஜென்மாவை எவ்வளவு சத் ஜென்மாவாக்கணும், அதுக்கு அந்த பரமேஸ்வரனை அனுப்பிடுறாங்க. ஹர ஹர நம பார்வதி பதையே. ஸ்ரீ சந்திரசேகர அவளை நினைச்சிருந்தா காதல் விடும். அன்னம் வை பிராண அப்படிங்கிற விஷயத்தான் பேசணும். பூஜாலி பெரிய சமுத்திரம். அதுல ஆபகத்திக்கு சொன்னோம். அமிர்தஸ்ய தேவதாருணோ பூயாசம் சரீரம் மே விசர்ஜனம் ஜிஹ்வா மே மதுமுத்தமா கர்ணாபியாம் பூரி விசுபம் பிரம்மண கோசோ திவேதயா வீதா.
வாயாலையும் காதாலையும் மதுரமான விஷயத்தை கேட்கறதுனாலையும் மதுரமான விஷயத்தை சொல்றதுனாலையும் என்னடாகும்னா அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற பிரம்மண கோடோதி மேதையா வீதா இந்த சரீரமானது பிரம்மஸ்வரூபமாயிடும். அகம் பிரம்மாங்கிற நிலைமை ஆயிடும். தான் வேற பிரம்மா வேற இல்லைங்கிற நிலைமைக்கு வந்துடும். அது எப்படின்னா சொன்ன மாதிரி சுத்த ஆகாரம் ஸ்வதர்மம் அதெல்லாம் பண்ணினா சுத்த சைத்தன்ய ஸ்வரூபமான பரமேஸ்வரனுடைய அனுகிரகமானது பூர்ண இறங்கும். எப்படி இறங்கும்? சுத்த சைத்தன்ய ஸ்வரூபமான அந்த அனுகிரகமானது பூர்ண இறங்கும்னா அந்த அனுகிரகம் பூர்ண இறங்கிறதுக்கு நம்ம சரீரத்தை மாத்திரம் இல்லாமல் மனத்தையும் சேர்த்து தயார் பண்ணிக்கணும். சொன்ன மாதிரி மனசுங்கிறது ஒரு குரங்கு. அது அதனுடைய குரங்கு புத்தியதான் காமிக்கும். மரத்துக்கு மரம் சாவதான் தெரியும். இங்க உட்கார்ந்து இருக்கோம், இல்ல பெரியவா நீங்க சொல்லுங்கன்னு நம்ம சொல்றோம். இருந்தாலும் புத்தியும் காதும் ஆரம்பிக்கலாம் தான் போகும். அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அதை இழுத்து கட்டி கொண்டு வருதுதான் தபஸ். அதை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த ஜீவன் இந்த ஜென்மா எதுக்காக பகவான் நம்ம பிச்சை போட்டுருக்காரோ அந்த ஜென்மா அது எப்படி கொண்டு வரணும்னா வேதம் புராணம் இதிகாசம் என்ன சொல்லிருக்கு அப்படின்னு ஆச்சாரியால் சொல்றார். நான் சொல்ற ஆச்சாரியால் சொல்றார் எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் அதில் வைக்கப்படாது. ஏன் அப்படின்னா மனசு இந்த காணல் நீரை பார்த்துக்கிறோம். காணல் நீர் பார்த்துக்கிற காணல் நீர் டெசர்ட்டுக்கு ஏரியா ராஜஸ்தான் ஏரியால டெசர்ட் இருக்கு. மணல் கொஞ்சம் தூரத்தை பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை காண முடியாது. அதனால காணல் நீர் காண முடியாதனால அது காணல் நீர் வேணும். இங்க இருந்து பார்த்தா அது தண்ணி மாதிரி தெரியும். கிட்ட கூட தண்ணி காண. ஆச்சாரியால் என்ன சொல்றா பிரம்மசூத்திர வாக்கியத்துலன்னா இந்த லோகமானது காணல் நீர் மாதிரி. எப்படா காணல் நீர்னார்? இந்த லோகத்துல எதெல்லாம் பாக்குறோமோ அதெல்லாம் பூர்ணமான மாயை. அது கிட்டக்க போகணும்னு நினைச்சேன்னா அது காண போகும். அது நிரந்தரமான வஸ்து இல்ல, அழிஞ்சு போயிடும். அந்த அழியிற வஸ்துல உனக்கு மனசுல வச்சிருக்க பைத்தியமே, அந்த அழியிற வஸ்துல மனசுல வைக்காம என்னைக்கும் அழியாத நிரந்தரமான வஸ்துவான சுவாமியினுடைய சரணாரவிந்தத்துல உன்னுடைய மனசானது லயிச்சுன்னா என்ன கிடைச்சிருக்கணும்? அது எப்படா லயிக்கும்னா காணல் நீர்னு நினைச்சு நீ போகணும்னு நினைச்சு தாகத்துக்காக போறீங்க. அது மாதிரி டெசர்ட்ஸ் எல்லாம் பாலைவனத்துல போகும்போது காணல் நீர் தெரியும். தெரிஞ்சு என்ன பண்ணுவான்னா தேடுவா ஜலம் குடிக்கிறதுக்காக. அதை தேடி கிடைக்காம எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டிதான் அவளுக்கு ஜலமே சாப்பிட முடியும். சில இடங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒட்டகத்தை நிறைய தண்ணி குடிச்சு வயிற்றுல சேர்த்து வச்சுக்கணும். அந்த ஒட்டகத்தை கட்டிக்கலாம் பண்ணி அதை தண்ணி எடுத்து சாப்பிடுவாங்க பண்ணிருக்காங்க. அவசர பண்ணப்பா ஜலமே இல்லாம பிராணனுக்கு பிராண ஜீவனம் வருமே அதுக்காக. அந்த மாதிரி இந்த மாயைங்கிற இந்த காணல் நீராட்சிய லோகத்துல இது எவ்வளவு தேடினாலும் இந்த மாயைக்குள்ளதான் நீ வாழ்ந்துட்டு இருப்ப. ஆனா இந்த மாயையை தாண்டி காணல் நீரை விட்டு வெளியில வரணும்னு இருக்கேன். அது எப்படி தெரியுமா? டெசர்ட்ல நீ நடந்து போய் 40 கிலோமீட்டர் தள்ளி போய் ஒரு சில ஜலம் கிடைக்கிறது. அந்த ஜலம் தான் சமஸ்வரூபமான அமிர்தம். அந்த அமிர்தம் எப்படிதான் கிடைக்கும்னா இந்த லோகமான இந்த மாயையான இந்த காணல் நீர் வெளியில தேடிட்டே வந்தேன்னா வெளியில வந்து போது அந்த அமிர்தம். அந்த அமிர்தத்தை தேடினதுக்கு அப்புறம் கிடைச்சாலும் அதுக்கு மகிமை. நடந்து போயிட்டு இருக்கோம், வாசல்ல போகும்போது ஒரு வைரம் கடந்து எடுத்து வச்சுட்டு போனா அது வைரமாவே கல்லா இருந்தாலும் சரி வைரமா இருந்தாலும் சரி வேல்யூ கிடையாது. ஆனா அதுவே சால